ரூத் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம் நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? அதற்கு போவாஸ் பிரதியுதரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இதோ இந்த உயிர் தெழுந்த கால வேளையில நாங்கள் நம்மை கூடி வந்திருக்கிறோம். உம்மை ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உமக்கு ஒருவருக்கே கனத்தையும் துதியையும் ஆராதனை செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ இந்த நேரத்திலே கர்த்தாவே, நீர் ஒருவர் மாத்திரம் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே மகிமை அடைவீராக. ஆண்டவரே, இதோ நாங்கள் கர்த்தா தொடர்ந்து இந்த ரூத்தின் சரித்திரத்தை நாங்கள் கர்த்தாவே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட ரூத் 4ஆம் அதிகாரத்தை கர்த்தாவே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனே, எங்களுக்கு அதில் ஒன்று தெரியாது ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை. நீர் எங்கள் மத்தியிலே இப்பொழுது ஆண்டவரே இறங்கி, நீர் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே அதில் ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களை கர்த்தர் தான் எங்களுடைய கண்கள் திறக்க அதை காண எங்களுக்கு உதவி செய்யும். ஓ ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நம்முடைய வார்த்தையை பேசுகிற ஆண்டவரே தகப்பன் நமது அடியனை நாம் முற்று ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பேசுகிற உதலையும் ஆண்டவரே கேட்கிற செவிகளையும் ஆண்டவரே கர்த்தாவே இருதயத்தை நீர் விருத்த சேதனம் செய்து அப்படியாக நம்முடைய வார்த்தை கர்த்தாவே ஆண்டவரே 1, 30, 60, 100 பலன் தர உதவி செய்யும். இதோ நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். புதிதாய் வந்த அந்த சகோதரனை கூட நீர் ஆசீர்வதியும். இன்னுமாக நம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வாரும். ஆண்டவரே தகப்பனே, இதோ இந்த ஆண்டவரே வார்த்தையில நீர் கர்த்தாவை தெரிந்து கொண்ட நம்முடைய வித்துக்களை இப்பொழுது இங்கே கூட்டி சேர்ப்பீராக ராஜா. நம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஒவ்வொருவருடைய கருத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவை ஆண்டவர் அப்படியாக ஆண்டவரை பேசுகிற வார்த்தையானது கர்த்தாவுடைய பிள்ளைகளுடைய தலைக்கு மேலாய் சென்றாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் கர்த்தாவை எங்களுடைய பலன் தரும்படியாக உதவி செய்வீராக. அப்படியே ஆண்டவரை எங்களை சோர்வெல்லாம் அப்பொழுது எடுத்து போடும், எங்களுடைய பலகீனத்தெல்லாம் அப்பொழுது எடுத்து போடும். உற்சாகத்தோடு ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஓ உம்முடைய சமூகத்துல வார்த்தையை ஆண்டவரே புசிக்க, வார்த்தையோடு கர்த்தாவே நாங்கள் டிராவல் செய்ய, வார்த்தையோடு கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே ஓ ஆண்டவரே ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம யாரும் உட்காருவோம். ஒரு அறிவிப்பு, நமக்கு இன்றைக்கு ராபோச்சன ஆராதனை உண்டு. அதுக்கான ஆயத்தத்தோடு நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நான் போன வாரமே அதை அறிவிக்க தவறிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த வாரம் நமக்கு ராபோச்சனம், அதுக்காக நாம் ஆயத்தமா இருப்போம். அதுக்கான காரியங்களை கர்த்தர் தாமே வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து ரூத்தின் சரித்திரத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இனத்தான் மீட்பர் அப்படிங்கிறதான அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் அது ஏதோ ஒரு பாகம் மாத்திரம் கிடையாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் புதிய ஏற்பாட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா நிழலா இருக்குது. இன்னைக்கு நமக்கு நிஜமா நடக்கிறது அன்னைக்கு அங்க நிழலாக அவங்களுக்கு அது இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நிழலாக அது நடிச்சுட்டு போனாங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், ஒவ்வொரு கோத்திர பிதாக்களும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், அல்லேலூயா, ஒவ்வொருத்தரும் புதிய ஏற்பாட்டுல என்னென்னலாம் சம்பவம் நடக்க போகுதோ அது எல்லாவற்றையும் அங்க பாத்தீங்கன்னா பாவனையாக அல்லது நிழலாக அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. ஆமென்.
இன்னைக்கு அது நிஜமாக நடக்குது. பழைய புதிய ஏற்பாட்டுல வரும்போது நிஜமாக நடந்துச்சு. ஏமே நம்ம அதுதான் தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ரூத்தின் சரித்திரம் 4 புஸ்தகம் தான், 4 புஸ்தகம் தான். ஆனா அந்த 4 புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அவ்வளவு விஷயமும் அதுல முழுமையா இருக்கு. அல்லேலூயா. நம்ம அதுதான் இந்த ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம பார்த்தோம். ரூத் வந்து தீர்க்கதரிசி அழகா இனத்தன்மைப்பட சொல்லும் பொழுது ரூத் வந்து முதலாவது ஒரு உண்மையான ஒரு உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்றேன். அல்லேலூயா. ரூத் வந்து உறுதியான தீர்மானம் செய்தால் அதற்கு பிற்பாடு என்ன செய்தாங்க? சேவை செய்தால் அதுக்கப்புறம் இளைப்பாறுதல். அல்லேலூயா. இப்பொழுது என்ன வந்திருக்கிறோம் நம்ம? அல்லேலூயா. இப்ப நான் வந்து பலனை பெற்றுக் கொள்றதுக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் இப்ப 4வது வாரம் நினைக்கிறேன் இந்த ரூத்தின் சரித்திரம் பார்க்கும்போது பலனை பெற்றுக்கொள்றது. அதான் நம்ம வாசிக்கும் பொழுது அங்க போவாஸ் வந்து அங்க ரூத்தின் இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அங்க சொல்லுறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. நம்ம அதான் வாசிச்சோம். அவராலே நிறைவான பலன், நிறைவான பலன். ஏதோ பாதி கிடையாது, பாதி ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் மனவட்டி தான் வச்சுக்கிறாரு ஆண்டவர். பாருங்க, ஒரு பிளேட் நிறைய இருக்குதுன்னு சொன்னார் தீர்க்கதரிசி. சொன்னாருங்களா? பிளேட் நிறைய இருக்குது, நான் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டுருக்கேன் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப ஒரு பிளேட் நிறைய இருக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு தான். ஆமே. ஒரு பிளேட் நிறைய இருக்கு, ஆனா ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டுருக்காரு தீர்க்கதரிசி. ஒரு ஸ்பூனுக்கு எப்படின்னாக்கா ஆமே. அப்ப இந்த பிளேட் நிறைய இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நமக்கு தான் கத்து வச்சுக்கிறார். அதை நம்ம பிலீவ் பண்ணணும். அல்லேலூயா. இதான் விஷயம். இங்க தேவன் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு முன்னாடி வச்சுக்கிறார். நமக்கு கட்டாயமாக ஒண்ணு செஞ்சாகணும். என்னன்னா அதை பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்து அதை என்ன செய்யணும்? நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிற வரைக்கும் நம்ம எதெல்லாம் நம்ம வந்து அவிசுவாசிக்கமோ, அதாவது விசுவாசிக்காம இருக்கமோ அதெல்லாம் நமக்கு நடக்காது. அல்லேலூயா. இப்ப சீசர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல சீசர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை நான் எத்தனை காலம் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க அற்ப விசுவாசியா? கிடையாது. அந்த நேரத்துல அந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அந்த விஷயத்துல அப்போ உங்க எல்லா விஷயத்துல அவங்க அற்ப விசுவாசி கிடையாது. அப்போ எல்லா காரியத்தையும் வேதத்துல இருக்க சொல்லப்பட்ட இந்த 66 புத்தகங்கள் இருக்குது. வேதத்துல வந்து ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் 66 ஆகமங்கள் இருக்கு. இந்த 66 புஸ்தகத்தையும் பிலீவ் பண்ணும்படியாக, விசுவாசிக்கும்படியாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது நமக்கு வரும்போது அது ஆமேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுங்க? அதை ஏற்றுக்கணும். அதை வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது கரெக்ஷன் பண்றதுக்கோ, இல்லைங்க இது தப்பா இருக்குது அப்படின்னு இன்ட்டு பண்றதுக்காகவோ, இது ரைட்டா இருக்குன்னு சொல்லி டிக் பண்றதுக்காகவோ நமக்கு அது கொடுக்கப்படல. அல்லேலூயா. ஆமென். அதை பிலீவ் பண்றதுக்காக நமக்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்தணும், அதை வந்து அப்ளை பண்ணணும். ஆமென். அதை நம்முடைய வாழ்க்கையில அதை பிலீவ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அதை டே பை டே லைஃப்ல தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அதை உபயோகப்படுத்தணும், அதை அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. சோ அப்பதான் அது வந்து நமக்கு அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப நம்ம விசுவாசிப்போம், கண்டிப்பாக எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தான் வச்சுக்கிறார். அல்லேலூயா. வேற யாருக்கும் கிடையாது. எல்லா ஆசீர்வாதம் நம்ம யாருக்கும் வச்சுக்கிறாரு? நமக்கு தான் வச்சுக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் பிளேட் நிறைய நமக்கு தான் இருக்குது. ஸ்தாபனது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தாபனம் அந்த விஷயத்துல கோட்டை விட்டாங்க. ஸ்தாபனம் அந்த விஷயத்துல தவறி போயிட்டாங்க. ஏன்னா அதாவது திரும்ப அழிப்பேன்னு வாக்குத்தத்தம் அங்க கொடுக்கப்படும் போது ஸ்தாபனம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்றுட்டாங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷையில வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. எல்லை கோடு விசுவாசிகள்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பேர் என்னதுங்க? அவங்க ஒரு எல்லை கோடை வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எல்லையை வந்து வகுத்துக்கிட்டு ஆதரவு நின்றுட்டாங்க. அதுக்கப்புறமா அது எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமா.
அப்ப அதெல்லாம் அந்த காரியத்துல வருது. நம்ம அழகா நம்ம அந்த காரியங்களை பார்ப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நேரங்கள்ல வந்து எப்படி சொல்றது, வேதத்துல பவுல் கேட்டது போலதான், திருகதரிசி கேட்கறது போலதான். எனக்காக நீங்க ஜெபித்து கொள்ளுங்க. ஜெபித்தாதான் நிறைய காரியங்களை வந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை அமைய வைப்பார். நிச்சயமாக. ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் இந்த நாளில நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு நேராக வரலாம். முதலாவது பலனை பெற்றுக்கொள்ற அந்த காரியத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது போவாஸ், இந்த 4:1 நம்ம பார்ப்போம்னா, போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்ததான அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கு வந்து சற்று உட்காரும் என்றான். அதற்கு அவன் வந்து என்ன செஞ்சானா, உட்கார்ந்து. அல்லேலூயா. பாருங்க, அந்த போவாஸ் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை விட ரொம்ப அன்பு செலுத்துற ஒரு மனிதன் நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அன்பு வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க பாவம்னாக்கா அதாவது யோவான் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க நம்ம பார்ப்போம்னாக்கா அவர் துவக்கத்திலே எப்படி ஒரு அன்பை நமக்கு வைத்திருந்தாரோ அதுதான் முடிவு பரியந்தம். அது ஒரு வாசியை பார்ப்போம். துவக்கத்திலே யோவான் 13:1 நினைக்கிறேன், பாருங்க, 1-2. படிங்க. அன்பு வைத்தபடியே இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், அல்லேலூயா, இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே. யோவான் 13 நினைக்கிறேன், 13 தானே, 12, 13:1 பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் மேலதான் அவர் என்ன செய்யறாரு, எல்லாரும் மேலேயும் அன்பு வைக்கல. அதான் இங்க ஒரு விஷயம். அல்லேலூயா. நம்ம கூட அந்த போன வாரத்துல கூட பார்த்தோம், அவரு எல்லா மனுஷனையும் போய் சுகப்படுத்தல. அந்த பெதஸ்தா குளத்துக்கு போனார், எல்லாத்தையும் வாங்கப்பா எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அங்க ஒரு மீட்டிங் என்ன செய்யல, அவர் அனௌன்ஸ் பண்ணல. ஆண்டவர் சொன்னாரு, இவர் போனார். அல்லேலூயா. இதான் சொல்லுவதை தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருங்க, நேரம் அவருக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சோ, அவருக்கு என்ன காண்பிக்கப்பட்டுச்சோ அதை போய் நேரம் செஞ்சார். ஒரே ஒரு மனுஷனை மட்டும் போய் நீ சுகமாகறான்னு விரும்புறான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னான். ஐயா, நான் வந்து குளம் கலக்க போறப்பெல்லாம் நான் வந்து என்ன செய்யறேன், எந்திரிச்சு போன்னு ஆசைப்படுறேன், என்னால முடியல. நான் போறதுக்கட்டி வேற ஒருத்தர் என்ன செஞ்சாரான், வந்து இறங்கிடுறான். அப்போ ஒன்னு சரி நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. சோ அப்ப எல்லாம் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல இருந்தாங்க சொல்லப்பட்டிருக்காங்க பெதஸ்தா குளத்துல. ஒருத்தனை மட்டும்தான் சுகமாத்தாங்க. அப்ப இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, இந்த உலகத்திலே தம்முடையவர்களிடத்திலே, அவர் துவக்கத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற தமிழர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. ஆமே. எப்பேற்பட்ட ஒரு அன்பு பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்ம அன்பு வைக்கிறோம். சகோதரர் பார்த்தாக்கா ஒரு அன்பு இருக்குது, பழக பழக அந்த அன்பு என்ன செஞ்சீங்க, இந்த கழுது தெரிஞ்சு கட்டான் பாலம் சொல்லுவாங்க அப்படிங்களா, அது மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி நம்மளை பார்த்து ஒரு தடவை கூட அப்படி செய்ய மாட்டேங்கிற, ஒரு தடவை கூட. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு அந்த பாத்திரவனா நடந்து கொள்றோமான்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. சில விஷயங்கள்ல, சில நேரங்களில் அந்த அன்புக்கு நம்ம பாத்திரவனா இருக்கிறோமா? ஆனா அவர் தான் அந்த அன்பினாலதான், அவர் வைத்த அந்த கிருபையினாலதான் எல்லாவற்றையும் நமக்கு செய்யற. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இப்போ இந்த இந்த போவாஸ் சொன்ன இந்த இனத்தான் ஒரு நெருங்கிய இனத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரூத்துக்கு, அந்த நகோமிக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய இனத்தான், அதாவது போவாஸை விட ரொம்ப நெருங்கியவனா சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அல்லேலூயா. போவாஸை விட ரொம்ப நெருங்கிய ஒரு இனத்தான் ஒருத்தன் இருக்கிறான். எண்ணில் அதான் இங்க சொல்றாரு பாருங்க. அதாவது 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கூட 12ல, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ரூத்துக்கு அல்லது வந்து போவாஸ் ரூத்துக்கோ ரஹமிக்கோ அதை விட, போவாஸை விட ரொம்ப கிட்டின ஒருத்தன் இருக்கிறான்னு அங்க சொல்றான். அல்லேலூயா. இப்ப நம்ம இங்க பார்ப்போம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை விட நம்ம மேல அன்பு செலுத்துற ஒருத்தங்க இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவை விட நம்ம மேல
கரிசனை வைத்தவர்கள், இறக்க வைத்தவர்கள், தயவு பாராட்டினவர்கள், அவர் கிருபை வைத்தவங்க யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த மனுஷனை குறிச்சு அங்க ரொம்ப பகட்டாக, ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த மனுஷனை குறிச்சு. அல்லேலூயா. அது நம்ம அந்த மனுஷனை குறிச்சு பாத்தீங்கன்னாக்கா, அவனை குறிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆளாக அங்க காட்டப்பட்டிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக, ஒரு முக்கியமான ஒரு ஆளாக காட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த மனுஷனுக்கு ஓயின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டான், ஆனா பேர் சொல்லப்படல. அல்லேலூயா. ஆமென். ஓய் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா பேரானது, அவனுடைய நாமமானது அங்க வெளிப்படையாக எழுதப்படல. அல்லேலூயா. இந்த நபருக்கு கூப்பிடத்தக்க பெயர் எதுவும் இல்லாததால் இங்கு அவமதிப்பின் மூலக்கூறு தான் அங்க இருக்கு. மதிப்பு கிடையாது, ஒரு அவமதிப்பு அங்க இருக்குது. அல்லேலூயா. ஒரு அவமதிப்பு அங்க இருக்குது, மதிப்பு கிடையாது அங்க அந்த மனுஷனுக்கு. ஆனா மதிப்பா இருக்கிறது போல அவன் சொல்றான். ஒரு பெரிய விஷயமா அங்க காட்டப்பட்டிருக்கு. இப்பயும் நம்ம பார்ப்போம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை விட நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு காரியம் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உண்மையாகவே இந்த சாத்தான் தான். அல்லேலூயா. ஆமென். அதாவது அது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, அதாவது நம்ம இந்த பாவ சரீரத்துல நம்ம இருக்கிறோம், சரிங்களா? என் தாய் என்னை பாவத்திலே துர்க்குணத்திலே உருவானேன்னு சொல்றான். என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள்னு சொல்றான். இந்த பாவ சரீரத்துல நம்ம இருக்கும் பொழுது, நாம் பாவ சரீரத்துல பிறப்பதால் நாம் விழுந்து போனதான மனித சுபாவமானது நம்ம கிட்ட இருக்குது. விழுந்து போன மனித சுபாவம், நம்ம விழுந்து போனோம். அப்போ ஆதாம் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி தேவனோட கூட இருந்தான், பிசாசை நெருங்க முடியல. அப்போ அதுக்கான அந்த பிசாசு நெருங்கி அவனை விழத்தள்ளுறதுக்கான ஒரு காரியமாக தான் அங்க ஏவாள் இருந்தான். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் ஸ்திரியை குறித்து அவங்க சொல்லும் பொழுது, அவங்க வஞ்சிக்கவும் வஞ்சிக்கப்படவுமே அப்படின்னு சொல்றாரு. வஞ்சிக்கவும் வஞ்சிக்கப்படவுமே சிரிச்சு தரான் ஸ்திரீ. வஞ்சிக்கப்படவுமே வஞ்சிக்கவும். அல்லேலூயா. அப்ப அவங்க ஸ்திரீ சீக்கிரமா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. சீக்கிரமா ஒரு விஷயத்த என்ன செஞ்சிருவாங்கன்னா டக்கு நம்பிடுவாங்க. இப்ப துணி கடைக்கு போனாக்கா ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம் வச்சுங்க சேலை, அவ்வளவுதான், டக்கு நம்பிடுவாங்க. அவன் எதுக்காக இலவசம் கொடுக்குறான்னா அதை யோசிக்க மாட்டான். சார் ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசமா வருதப்பா அப்படின்னு சொல்லி டபால்னு போய் என்ன செஞ்சிருவாங்க, அவனே ஓடாது அங்கங்க தள்ளி போட்டது முட்டையில கிடக்குறது எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒன்னு இலவசம், ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம், ஒன்னு எடுத்தா 2 இலவசம் கூட சொல்லுவான். அல்லேலூயா. ஆடி மாசம் போயிட்டுனாக்கா ஆடி தள்ளுபடி பயங்கரமா பறக்கும். அப்ப இதெல்லாம் ஏன் செய்யறாங்க தெரியுமா? அந்த பெண்களுடைய மனநிலைமையை நல்லா வியாபாரிகள் அறிந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏமே சீக்கிரம் அவங்களை என்ன செஞ்சிடலாம், கவர் பண்ணிடலாம். கலரா காமிச்ச உடனே கவர் பண்ணிடுவாங்க. அப்போ அதுதான் இங்க நம்ம பார்க்க பொழுது பாத்தீங்கன்னாக்கா, அந்த விழுந்து போறதுக்கு ஒரு வழியாக தான் அங்க ஏவாள் இருந்தா. அங்க ஆதாம் விழுந்து போனான். அல்லேலூயா. இப்ப விழுந்து போனதான அந்த சுபாவமானது மனிதனுக்குள்ளாக இருக்கிறபடினால, அதாவது பரிசுத்தத்தை விட, நீதியை விட, உண்மைத்தன்மையை விட பொய்யும் புரட்டும் திருட்டும் களவும் பாவமும் அக்கிரமும் தான் நம்மள்ட்ட அதிகமா இருக்கு. இப்ப இதெல்லாம் யாருடைய கனிங்க? பிசாசுடைய கனி. அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் யாருடைய கனி? இது விசுவாசத்தின் கனி. அல்லேலூயா. இது தேவனுடைய கனி. ஆனா இது போல வரதெல்லாம் இது பிசாசுடைய கனி. இதுதான் நம்மள்ட்ட இருக்கிறதுனால அவனுடைய கனியை, அவனுடைய திட்டத்தை, அவனுடைய காரியத்தை நம்ம அதிகமா வச்சுக்கிறதுனால அவன் நம்ம மேல அதிகமாக என்ன செய்யறான், உரிமை பாராட்டுறான். அல்லேலூயா. அது உரிமை பாராட்டுறது அவன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. சோ இததான் இந்த மனுஷனுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குது, சரிங்களா? இததான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்க அடுத்தது பார்ப்போம்னாக்கா அவனை உட்கார வைக்கிறான். இது ஒரே இடத்துல தீர்க்கக்கூடியதான ஒரு காரியமா அங்க இருக்குது. இது ஒரு பிரச்சனையை தீர்க்க போறாங்க அப்படின்னாக்கா, இது ஓடி போய் சண்டை போட்டு காலாட்களையோ குதிரை ஆட்களையோ ஏனப்படையோ அனுப்பி போர் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இது ஒரே இடத்துல தீர்க்கக்கூடிய ஒரு காரியமா இருந்தபடினால அவனை கூப்பிட்டு இங்க வான்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். அதுக்கு பிற்பாடு அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு 10 பேரை கூப்பிடுறான். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் இருக்கிறதான 10 பேரை கூப்பிடுறான். 10 பேரை கூப்பிட்டு அங்க உட்கார வைக்கிறான். அவன் இப்ப இந்த 10 பேர் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோடைய உண்மையான சீசர்களை அடையாளப்படுத்துறாங்க 10 பேர். அல்லேலூயா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீசர்? 12 சீசர். அதுல இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்காமலும் காட்டி கொடுக்காமலும் இருந்த 10 பேர் தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. ஏன்னா சில பிள்ளைங்க இப்ப ஒருத்தன் காட்டி கொடுத்தான் யூதாஸ், ஒருத்தன் மறுதளிச்சான். இப்ப ஒருத்தனுக்குள்ளாக பிசாசு போயிட்டான், ஒருத்தனை பிசாசு என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஆட்கொண்டான். அல்லது என்ன செஞ்சாங்க, பிசாசு அவனை சோதனைக்குள்ளாக சோதனைப்படுத்தினான்.
ஏமே பிசாசு அவன் வந்து வேதனைப்படுத்தி சோதனைப்படுத்தி அந்த பேதுரு வந்து நெருக்கினான். அல்லேலூயா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது பிசாசனை ஒடுக்குதலுக்குள்ளாக பேதுரு இருந்தான். ஆனா அந்த அந்த யூதாசுக்குள்ளாக பிசாசு போயிட்டான்னு சொல்லப்பட்டது, பிசாசு புகுந்தான்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா, இந்த 2 பேர், ஒருத்தங்க வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்து மறுதளித்தான். ஆனா அந்த மறுதளிப்பு வந்து தற்காலிகமா உள்ளதுதான். அல்லேலூயா. தற்காலிகமா உள்ள மறுதளிப்பு தான். அப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த இயேசு கிறிஸ்து மறுதளிக்காத, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்காத அந்த 10 பேர் அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா சாட்சியா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து மனவாட்டியை மீட்க வந்து அவர் கல்வாரியில தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு சாட்சியா இருந்த அந்த 10 பேர், அதுதான் இங்க 10 பேரை உட்கார வைத்தான். அல்லேலூயா. பட்டணத்துல இருக்க இந்த 10 பேரை உட்கார வைத்து அவர்களோடு கூட என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த 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 பேரில்லாத மனுஷனிடத்துல பேசுறான். அல்லேலூயா. பேரில்லாத மனுஷன். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த பேரில்லாத மனுஷனுக்கு ஒரு பேர் கூட வைக்கலாம், அவமதிப்பின் மூலக்கூறு. அதாவது வஞ்சகத்தின் எஜமான். வஞ்சகத்தின் எஜமான். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற அவ்வளோ வஞ்சகத்துக்கும் அவன் தான். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் தேவனும் அவன் தான். அல்லேலூயா. அதனாலதான் அவன் வந்து ஈஸியா இந்த வந்து என்ன செஞ்ச, இந்த பிரபஞ்சத்தை ஏதோனா மாட்டிட்டான், சாத்தானின் ஏதேன். அல்லேலூயா. ஆமென். ஈஸியா. ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்றான். இயேசு கிறிஸ்து சொல்றான். அவன் ஜெர்மனியை காமிக்கிறான், அமெரிக்காவை காமிக்கிறான், லண்டனை காமிக்கிறான், ஒவ்வொரு கண்ட்ரியும் காமிக்கிறான். காமிச்சு இவ்வளவு இருக்கிற ராஜ்யம் அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான். அல்லேலூயா. எல்லா ராஜ்யமும் அவனுக்கு கொடுக்க, இந்த உலக ராஜ்யம் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பரலோக ராஜ்யம் இங்க பேதுரு கையில கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படல, பரலோக ராஜ்யத்தின் கீயை கொடுத்திருந்தார். பரலோக ராஜ்யத்தின் கீயை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அப்ப பிசாசுக்கு எல்லாத்தையும் அங்க என்ன செஞ்சப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அவனுக்கு எல்லாவற்றையும் அந்த அந்த வஞ்சகத்தின் எஜமானாக அவன் இருக்கிறான். வஞ்சகத்தின் எஜமான். அதை வச்சுதான் இன்னைக்கு என்ன செய்யறான், ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் வஞ்சிச்சுட்டு இருக்கான். முதலாக அவன் வந்து ஸ்தாபனத்தை வந்து அந்த அந்த பிசாசுடைய முழுமையும் இருக்கிற ஸ்தாபனம் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம். அல்லேலூயா. அங்கதான் அந்த விசுவாச துரோகமானது நேரிடப்பட்டுச்சு. அல்லேலூயா. விசுவாச துரோகம் முந்து நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் வழி அந்த நாள் வராதுன்னு அங்க பவுல் சொல்றான். விசுவாச துரோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அப்போஸ்தலர் உண்மையான ஒரு விசுவாசத்தை விசுவாசிக்கிறாங்க. இல்லையா? புரியுதுங்களா? அப்போஸ்தலர் வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவால அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவால அவங்களுக்கு போதிக்கப்பட்டதான அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்யறாங்க, பிலீவ் பண்ணி அதை விசுவாசிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த விசுவாசத்தை தான் இந்த ரோமன் கத்தோலிக்க முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது நிசாயா கவுன்சிலிங்ல துரோகித்தார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க சொன்ன ஒவ்வொரு காரியம் துரோகித்தார்கள். அல்லேலூயா. சோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா, அந்த வஞ்சகத்தின் எஜமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது அந்த அந்த பிதாக்களுடைய விசுவாசத்தை எப்படி நம்ம ஓச்சு கட்டுறது, எப்படி அந்த விசுவாசத்தை முழுமையாக என்ன செய்யறது, தரைமட்டமாக்குறது, முழுமையாக அதை மறிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் அவனுடைய வஞ்சகத்தின் எஜமானுடைய நோக்கமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் அவன் பக்கம் திருப்பறதுக்கு அதான் வழி. சோ புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பாருங்க, இந்த 10 பேர் அந்த மறுதளிக்காத, காட்டி கொடுக்காத சீசர்களுக்கு அங்க வந்து சாட்சியா இருந்தாங்க, சீசர்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க 10 பேர். அப்போ அங்க கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரையும் உட்கார வைத்து அந்த பெயரில்லாத மனுஷனிடத்துல, அந்த வஞ்சகத்தின் எஜமானா இருக்கிற அடையாளமா இருக்கிற அந்த மனிதனிடத்துல அங்க போவாஸ் பேசுறான். படிங்க பாப்போம். அது 3. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு நம்முடைய சகோதரனுக்கு சகோதரனாக இருந்த வயல்நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி நிற்க போகிறார். பாருங்க, இங்க சொல்றான், அந்த பெயரில்லாத அந்த மனுஷனிடத்துல பார்த்து அவன் சொல்றான், அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்ததான அந்த நகோமி விற்க போகிறான். அல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு நெருக்கடி, நிதி நெருக்கடி, பணம் தேவைப்படுகிறது. ஏன்னா அங்க வந்து எல்லாத்தையும் இழந்துதான் இங்க வந்திருக்கிறான். மோவாப் தேசத்துல அந்த நகோமி எல்லாவற்றையும் இழந்தா. அவ வந்து கணவனை மாத்திரம் அல்ல, தன்னுடைய மகன்களை மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் இழந்துதான் அவங்க வந்திருக்கிறான்.
அப்ப அவளுக்கு அடுத்த வேளை கஞ்சிக்கு கூட சாப்பாட்டு கூட அங்க வந்து கஷ்டப்படுற சூழ்நிலை அவன் நிலத்தை விற்க போறான். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலில வந்து பாத்தீங்கன்னாக்கா விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் எல்லாரும் போய் வாங்கிட முடியாது. எல்லாரும் வந்து என்ன செஞ்சிட முடியாது, வாங்கிட முடியாது. நம்ம இங்கதான் பாருங்க, இங்க ஊருக்குள்ள வரும்போது பேசியிருந்தோம், இங்க வந்து சென்னையில இருந்து இங்க வந்து நிலம் வாங்கி போடலாம். புரியுதுங்களா? வேற எங்கேயாவது இந்தியாவில வந்து இங்க நிலம் வாங்கி போடலாம். ஒரே ஒரு ஆதார் கார்டு இருந்தா போதும், சொத்து வாங்கி போடலாம், ஒரு பெரிய வீடு வாங்கி கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அங்க அப்படி செய்ய முடியாது. அங்க அவங்களுடைய உறவினர்கள் மாத்திரமே ஒருத்தவங்களுடைய சொத்தை வாங்கவும் முடியும், அதை மீட்கவும் முடியும். அல்லேலூயா. ஆமென். இப்ப அப்படி இருக்கும்போது அப்ப ஒரு நெருங்கிய இனத்தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. இப்ப நகோமி இடத்துல அவங்க சொத்தை வாங்கணும் அப்படின்னாக்கா நகோமி இடத்துல டேரக்டா வாங்க முடியாது. ஏன்னா நகோமியுடைய கணவன் இறந்துட்டார். சரிங்களா? அப்ப அவங்களுடைய இறந்த உடனே அவங்களுக்கு 2 மகன்ல மூத்த மகனா இருந்தவனுக்கு என்ன செஞ்சினாக்கா அவனுடைய சொத்து அனைத்தும் மூத்த மகனுக்கு அது மாறுது. அவங்க மேல அது மாறுது. சரிங்களா? அப்போ மூத்த மகன் தான் வாங்கணும். இப்ப மூத்த மகனும் இல்ல. அப்ப யார்கிட்ட அடுத்தது கை வாங்கணும் அப்படின்னாக்கா மூத்த மகனுடைய மனைவி கிட்ட தான் அதை வாங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மனைவி கிட்ட டேட்டா வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி செய்ய முடியாது. அவங்களுடைய மரபு, அவங்களுடைய காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு சொத்தை வந்து ஒரு மனிதனுடைய இறந்துட்டா ஒரு சொத்தை வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஒரு முறைமையை வைத்திருக்கிறாங்க. ஒரு சகோதரன் வந்து அதை நம்ம ஏற்கனவே வந்து அந்த உபாகமத்துல நினைக்கிறேன் வாசிச்சோம். ஒரு சகோதரன் நமக்குள்ள இருக்கிற சகோதரன் மரித்து போனா அந்த சகோதரனுடைய பெயர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அந்த அவனுடைய மனைவியை, இறந்து போனவனுடைய மனைவியை அவனுடைய உறவுக்காரர் ஒருத்தர் திருமணம் செய்து அவளுக்கு வந்து பிள்ளை பிறக்கிற முதல் பிள்ளைக்கு இறந்து போனவனுடைய பேரை வைப்பாங்க. அந்த வரிசை, அல்லேலூயா, அவங்களுடைய வாரிசு வந்து அங்க அழிஞ்சு போகக்கூடாது. அதன்படிதான் அது என்ன செய்யும், மீட்கப்படணும். அல்லேலூயா. அப்படிதான் இதுவும் அந்த என்ன செஞ்சுனாக்கா அங்க வந்துச்சு. ஆமென். அப்ப பாருங்க, இந்த சொத்தை மீட்கும் போது அங்க அந்த 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 மனுஷன் என்ன செய்யறாங்கன்னாக்கா சொத்து தானே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வரான். யார் கையில? நகோமி கையில வாங்கிக்கலாம்னு வரான். அல்லேலூயா. ஆனா நகோமி கையில வாங்கும்போது நகோமி கையில மாத்திரம் கிடையாது, அங்க ரூத் கையிலையும் சேர்த்து வாங்கணும். ரூத் கையில மட்டும் வாங்கும்போது ரூத்தையும் அவன் திருமணம் செய்து அவளுக்கு பிறக்கிற அந்த பிள்ளைக்கு இறந்து போனவனுடைய பெயர் அங்க வைக்கணும். அல்லேலூயா. அங்க ஒரு நாமம் அங்க வந்து என்ன செய்யணும், அங்க வந்து உச்சரிக்கப்படணும். அங்க ஒரு நாமமானது அங்க அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. அங்க அவருடைய இறந்து போன நாமத்தை அங்க முன்னாடி கொண்டு வரணும். அல்லேலூயா. அந்த நாமத்தை முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும். அந்த இறந்து போன நாமம், பெயர் அங்க வரணும். இப்ப இந்த மனுஷனுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா இறங்கி வரான், சொத்து தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா இவன் வந்து அந்த சொத்தை குறிச்சு அவன் சொல்றான். சொத்தை குறிச்சு சொல்லும் பொழுது இந்த சொத்தை நீ வாங்கும் போது நகோமி கையில மாத்திரம் கிடையாது, அத மோவாபி ஸ்திரியாகிய ரூத்து கையில் நீ வாங்கணும். ரூத்து கையில் வாங்கும் போது என்ன செய்யணும், அவளையும் என்ன செய்ய திருமணம் செய்து அந்த பெயர் நீ என்ன செய்யணும் அங்க நிலைநாட்டணும். அல்லேலூயா. செத்து பேருடைய நாமத்தை அங்க என்ன செய்யணும், நீங்க கொண்டு வரணும். அப்படிங்கும் போது இவனுக்கே நாமம் இல்லை. அல்லேலூயா. இவனே நாமம் இல்லாத ஒருத்தனாக அங்க இருக்கிறான். அப்போ நாமத்தை அவன் கொண்டு வருவான், முன்னாடி கொண்டு வர மாட்டான். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை இழக்க வேண்டியதா இருந்துச்சு. புரியுதுங்களா? நமக்காக ஜீவனை இழந்தார். அப்போ ஒருத்து அடையணும், மனவாட்டியை அடையறதுக்காக அங்க ஒருத்து இழந்தார் தேவன். சரிங்களா? இங்க பிசாசு என்னத்தை அங்க பாக்குறான்னு கேட்டீங்கன்னாக்கா அங்க தேவனுடைய நாமத்தை நம்மளை இழக்க வைக்கிறான். அல்லேலூயா. திருத்துவங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்துட்டு திருத்துவ நாமத்தை கொண்டு வந்து தேவனுடைய உண்மையான நாமத்தை அங்க இழக்க வைக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. புரிதா சகோதரியே? திருத்துவ நாமத்தை உள்ள கொண்டு வந்து பிசாசு தேவனுடைய உண்மையான நாமத்தை அங்க இழக்க வைக்கிறான். ஆனா இங்க கிறிஸ்து என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னாக்கா மனவாட்டி அடைய வேண்டும் என்று அவருடைய தன்னுடைய ஜீவனை இழந்தார். அவருடைய ஜீவனை வந்து நல்லா அங்க சொல்றாரு பாருங்க, அவருடைய ஜீவனை அவர் யாரும் எடுக்க முடியாது. ஆனா அவர் சொன்ன என்னுடைய ஜீவன் நானே கொடுக்குறேன், என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கவும் அதை திரும்பி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ அவர் கொடுக்க வராரு. அப்படிங்கும் போது எதற்காக கொடுக்க வந்தார் சகோதரியே? அவருடைய மனவாட்டிக்காக அவர் கொடுக்க வர. ஆனா இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா இந்த பிசாசு அவருடைய நாமத்தை நம்மளை விட்டு எடுத்து போறதுக்காக வந்தான். நாமத்தை இழக்கும்படியாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவன் செய்தான். அல்லேலூயா. தேவனுடைய உண்மையான நாமத்தை இழக்கும்படியாக தான் அவன் திருத்துவ நாமத்தை கொண்டு வந்தான். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் அப்படின்னு செஞ்சான். அந்த திருத்துவ நாமத்தை உள்ள கொண்டு வந்து என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னாக்கா
உண்மையான தேவனுடைய நாமத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க எல்லாமே. இன்னைக்கு எல்லாருமே அந்த நாமத்தை விட்டுட்டாங்க. உண்மையான வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக அந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துக்கு தான் சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அது நாமத்துக்கு தான். பூலோக குடும்பத்தாருக்கும் அந்த நாமம் தான், பரலோக குடும்பத்தாருக்கும் அந்த நாமம் தான். அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா. பூலோக குடும்பத்தார் ரசிக்கப்படுறதுக்கும், பூலோக குடும்பத்தார் மீட்படைறதுக்கும், பூலோக குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் அந்த நாமம் தான். பரலோக குடும்பத்தார்ல அங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அந்த நாமம் தான். வேற நாமம் கிடையாது. வேற ஒரு நாமம் தேவன் வைக்கல. வேற ஒரு நாமம் இல்லையேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. வேற ஒரு நாமம் இல்லையே. இந்த பூமியில மனிதர்கள் ரசிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற நாமம் கிடையாது. அந்த நாமத்தை எப்படி மனிதர்கள் மறுதலித்தா, அந்த நாமத்தை மறுதலித்தாக்க நாமம் போயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அங்க பிதாகுமார பரிசுத்தாவிங்கிற பட்ட பெயரை கொண்டு வந்து உண்மையான தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கும்படி செய்தான். இன்னைக்கு அந்த நாமத்தை மறுதலிக்கிறான். அதுலதான் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறான் ஸ்தாபனக்காரன். ஆனா மறுதலிக்கிறான். அல்லேலூயா. அது நாமத்தை மறுதலிக்கிறான். நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையா எதுல சொல்லணும்? ஞானசானத்தை சொல்லணும். முதல் படியே ஒரு விசுவாசி விசுவாசத்தில் எடுத்து வைக்கிற முதல் படிக்கே அதுதான் காரணம். ஞானசான கிரியனாலும் சரி, வார்த்தையானாலும் சரி, எதை செய்யதாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே செய்கிறத சொல்லுது. சரிங்களா? ஞானசானம் எதுங்க? அங்க கிரியும் இருக்குது, வார்த்தை இருக்குது. ஒருத்தங்க வார்த்தையை பிலீவ் பண்ணி அவங்க ஞானசானம் எடுக்கும் போது என்ன வராங்க? கிரியை செய்யறாங்க. கிரியை நடக்குது, வார்த்தைக்கு வராங்க. அப்ப அடுத்தது அங்க என்ன? அங்க கிரிக்கு வராங்க. அடுத்தது என்ன வரைக்கப்படுது? நாமம் வளைக்கப்படுது, வார்த்தை வரைக்கப்படுது. நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறியான்னு கேட்கறாங்க. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவ பாவத்தை மன்னி. அப்ப அறிக்கை, அந்த வாயின் அறிக்கை நம்மள்ட்ட என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. அல்லேலூயா. அறிக்கை, அந்த வாயின் அறிக்கையோடு கூட என்ன செய்யறாங்க? அடுத்தபடியாக அங்க அவனுக்கு முழுக்கு தண்ணியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன செய்யறாங்க? அங்க ஞானஸ்தானம் கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். சோ அப்ப நம்ம நல்லா பார்ப்போம் சகோதரியே. அங்க ஒரு மனிதன், ஒரு பாவியா இருக்கதான ஒரு மனிதன் அங்க கிறிஸ்து கிட்ட தேவனுடைய பிள்ளைகளாகும்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் வழி. ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக உண்மையாக கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முதல் படியே நீ ஞானஸ்தானம் தான். பிசாசு கொண்டாந்து அதுலதான் கை வச்சான். அல்லேலூயா. ஆமென். அதுல கை வச்சான். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல பட்ட பெயர்ல இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப இந்த நாமம் இல்லாத, நாமே சொல்லப்படாத அந்த மனிதன் எப்படி இன்னொருத்தரோட நாமத்தை காப்பாற்றுவான்? அல்லேலூயா. காப்பாற்ற மாட்டான். இவன் எல்லாம் வரிசையா எல்லாத்தையும் சொத்தா நான் எடுத்துக்கிறேன், வாங்கிக்கிறேன். நகோமி தானே மீட்கணும், நகோமி தான், ஓகே நான். ஆனா ரூத்துங்கும் போது அங்க நகோமிக்கு பிள்ளைகள் இருக்குது. அல்லேலூயா. ஆமே. இப்ப இந்த ரூத்துங்கும் போது அவன் என்ன செஞ்சான்? பிள்ளையை கொடுத்து அவனுக்கு அவனுடைய பழைய நாமத்தை நான் கொண்டு வரணும். அந்த மனிதனுடைய செத்து போனுடைய நாமத்தை நான் திருப்பி என்ன செய்யணும்? அங்க நிலைநாட்டணும். நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஆமே. அதுக்கு அடையாளமாக தான் சொல்லப்பட்டிருக்குது. அததான் அங்க பிரதிநிதிப்படுத்துகிறது. ஆமே. நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து நாமம் நமக்கு ஞானஸ்தானத்துல உச்சரிக்கப்படணும். நமக்காக மரித்த அந்த இயேசு கிறிஸ்து நாமம் ஆசீர்வாதத்துல உச்சரிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமே. நமக்காக மரித்த, அதனாலதான் இன்னைக்கு அந்த நாமத்துக்கு பிசாசு நடுங்கும். பிதா சுதன் சொன்னாங்க நடுங்குமா? ஏன்னா அதுவும் பிதாவா இருக்குது, பொய்க்கு பிதாவா இருக்குது. அதுவும் கேட்டு மகனா இருக்கிறான், குமாரனா இருக்கிறான். அல்லேலூயா. நடுங்க. ஏன்னா அவனுக்கு அது பொருந்தும். இன்னைக்கு ஜெர்மனில மந்திரவாதிகள் அதுதான் அந்த நாமத்தை தான் சொல்றான். அந்த பட்ட பேர் தான் ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட். மந்திரம் செய்யறான் அதை வச்சுக்கிட்டு. ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட், ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட், ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டப்பெயரை சொல்லி 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 ஜெர்மனில இருக்குது சொல்றாங்க. அதை சொல்லிதான் மந்திரமே சொல்றாங்க. அல்லேலூயா. அதை சொல்லிதான் மந்திரமே உச்சரிக்கிறான். அப்போ அந்த பட்டப்பெயர் எங்க போகுது? எங்க கொண்டு போகுது? அவங்கள நேர நரகத்துக்கு தான் கொண்டு போகுது. அல்லேலூயா. ஏமே நான் ஒரு தடவை சொன்ன பாத்தீங்கன்னாக்கா மோசே, அங்க பாத்தீங்கன்னாக்கா மோசேங்கிறது ஒரு நாமமா இருக்குது, பார்வோனுங்கிறது ஒரு பட்டப்பெயரா இருக்கு. அல்லேலூயா. அதேதான் இயேசு கிறிஸ்துங்கிறது நாமமா இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிறது நாமமா இருக்குது. ஆனா பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிறது பட்டப்பெயரா இருக்கு. அங்க மோசேக்குள்ளாக அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? மோசே நாமத்தினாலதான் போனாங்க. மோசே சொல்லிதான் செஞ்சாங்க. ஏமே மோசே சொல்லிதான் செஞ்சாங்க. இப்ப இவங்க எல்லாம் யாரும் எகிப்துல யாருடைய நாமத்துல போனாங்க? பார்வோன்னு சொல்லி போனாங்க. பார்வனுங்கிறது ஒரு பட்டப்பெயர்.
அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர். எவ்வளவு அடையாளம், எவ்வளவு அழகா சொல்லப்படுது சகோதர சகோதரியே. அப்போ அதே போல இன்னைக்கும் பட்ட பெயரால ஒருத்தவங்க ஞானசானம் எடுத்தாங்கன்னாக்கா அவங்கள வந்து அந்த அந்த ஞானசானமே மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் அடையாளம். அது எந்த ஞானசானம் நம்மளை வந்து காப்பாற்றுதோ அதே ஞானசானம் தான் அவங்களுக்கு வந்து மரணத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. எந்த தண்ணீர், எந்த சமுத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு போனுச்சோ அதே சமுத்திரம் தான் எகிப்தியர்களை அழித்து போடுச்சு. ஆமே. எந்த தண்ணி அந்த நோவா பேழையில இருக்கிற மக்களை காப்பாற்றிச்சோ அதே தண்ணி தான் அங்க கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் அழிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா, ஆமே. புரியல சகோதரியே? நம்மள எந்த வார்த்தை இன்னைக்கு நம்மளை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போக போதோ அதே வார்த்தை தான் அவங்க நியாயம் இருக்க போகுது. அல்லேலூயா. அவங்களுக்கு நியாயம் இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் வரப்போறது கிடையாது. முத்திரையும் அப்படிதான். எந்த முத்திரை வந்து நீங்க வந்து வார்த்தையை ஏற்றுக்கிட்டு ஆமேன்னு சொல்லும்போது நமக்கு கர்த்தருடைய முத்திரை, தேவனுடைய முத்திரையானது உள்ளது. ஏமே, இதை ஏற்றுக்கலன்னா அப்படின்னாக்கா டைரக்டா மிருகத்தின் முத்திரை, வேற எதுவுமே கிடையாது. இதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு தேவனுடைய முத்திரையும், நிராகரிக்கும் போது மிருகத்தின் முத்திரையும். அல்லேலூயா. இது முத்திரை கையில வந்து போடுவாங்க, விரல்ல போடுவாங்க, நாக்குல போடுவாங்க, நெத்தில போடுவாங்கலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் அந்த செய்தி போக வேண்டாம். ஏற்கனவே முத்திரையை வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே முத்திரை போடப்பட்டாச்சு. மனவாட்டிக்கு அப்படிதான், ஏற்கனவே முத்திரை போடப்பட்டாச்சு. யாரெல்லாம் தேவன் முன்குறிச்சாரோ அவங்க மேல முத்திரை போட்டாரு தேவன். அல்லேலூயா, ஆமென். ஏற்கனவே முத்திரை போட்டாரு. அப்போ இங்க அந்த மிருகத்தின் முத்திரை அப்படிதான் வருது சகோதர சகோதரி. இப்ப அவங்க பாருங்க, அந்த அவமதிப்பின் பெயரை உடையதான அந்த 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 வஞ்சனையின் எஜமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாம் வருது. ஆனா அங்க ரூத்தை வந்து மீட்டு அந்த அந்த மனிதனுடைய மக்களுடைய பெயரை அங்க நிலைநாட்டணும், அவருடைய நாமத்தை வந்து முன்னாடி கொண்டு வரணும். அப்படிங்கும் போது அவன் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவன் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னதுங்க? அவங்க வந்து மாற்றுகிறதுலும் மீட்கிறதுலும் அவங்களுக்கு ஒரு முறைமை இருக்குது. என்ன தெரியுமா? அவங்க பாதரட்சியை கழட்டி போறது, அவங்களோட ஷூவை கழட்டி போறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவங்க ஷூவை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா அவங்க கழட்டி போட்டுடணும். எனக்கு வேணும்னா அவன் மாட்டிக்கணும். அல்லேலூயா, ஆமென். புரியுங்களா சார்? சரியே. இப்ப அந்த காரியத்துக்கு அங்க வருது. அப்ப நம்ம அங்க பார்க்கும்போது அல்லேலூயா, இங்க இங்க வந்து பாருங்க, இந்த 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 அந்த 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 முறைமையானது அங்க அந்த செப்பலை கழட்டி போட்டு அவங்களுடைய பாதரட்சியை கழட்டி போட்டு எனக்கு வேண்டாம் நீ எடுத்துக்கங்கிற ஒரு முறைமையானது அங்க வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாதத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம பாதத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் விசுவாசி. அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த நேபுகாத் நேச்சார் கண்டதான அந்த சொப்பனத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த புறஜாதியுடைய ராஜ்யம் ஒரு மனித உருவத்துக்கு அங்க வந்து அவனுக்கு காமிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஒரு மனித உருவத்துல அந்த அந்த நேபுகாத் நேச்சாருக்கு அங்க காமிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? புறஜாதி ராஜ்யத்துடைய அந்த ராஜ்யம், அந்த புறஜாதியுடைய ராஜ்யம். அல்லேலூயா, ஏமே. அந்த புறஜாதியுடைய அரசியல் காலமானது, புறஜாதியுடைய ஆட்சியானது எப்படி இருக்க போகுது, புறஜாதி ராஜ்யமானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை அந்த நேபுகாத் நேசருக்கு வந்து ஆண்டவர் காமிக்கும் போது அங்க ஒரு மனித உருவத்துல காமிச்சார். அல்லேலூயா. மனித உருவத்தை முன்னாடி கொண்டு வந்தார். மனித உருவத்துல முதலாவது என்னங்க இருக்கும்? மேல தலை, அப்புறம் அந்த மார்பு, புயங்கள், அப்புறம் வந்து இடுப்பு, வயிறு, அப்புறம் தொடைகள், கால் எல்லாம் வருது. அல்லேலூயா, ஏமே. இப்படி வரும்போது நம்ம நம்ம வந்து நம்ம 2 வாரத்துக்கு பார்த்திருக்கிறோம் அது. அல்லேலூயா. அப்ப பாதம் எதை குறிக்குது அப்படின்னாக்கா 7 சபை காலங்களை குறிக்குது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து இது நேரா நீங்க அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுமையா வராரு. பாதத்தின் காலத்துலதான் இயேசு கிறிஸ்து வராரு. அதாவது அந்த அந்த புறஜாதி ராஜ்யத்துடைய முதல் ராஜ்யம் பாபிலோன், அப்புறம் மேதிய பெர்சியர், அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அப்புறம் ரோம சாம்ராஜ்யம். சரிங்களா? இப்ப ரோம சாம்ராஜ்யத்துடைய முடிவுல தான் இயேசு கிறிஸ்து வந்தார். புரியுங்களா? இப்ப முடிவுல வரும் பொழுது அது எங்க வந்துச்சு? காலில இருந்து பாதத்துக்கு போயிடுச்சு. பாதத்துல அங்க 2 உலோகமாக பிரியுது. ஒண்ணு இரும்பு, இன்னொன்னு களிமண். அல்லேலூயா, ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? முதல்ல தங்கம், அப்புறம் வெள்ளி, அப்புறம் வெங்கலம், அப்புறம் இரும்பு, அப்புறம் இரும்பும் களிமண்ணும். அல்லேலூயா. இதெல்லாம் அவங்க ஆட்சி செய்ததான விதத்தை குறிக்குது அந்த அந்த உலோகம்.
தங்கமான ஒரு ஒரு ஆட்சியை தான் நேபுகாத்நேசர் செஞ்சான். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அல்லேலூயா. தங்கமயமான ஒரு ஆட்சி அவனுடைய ஆட்சி. மக்கள் அந்த அளவுக்கு வந்து அவன் விசாரித்து அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆட்சியா இருந்துச்சு அவனுடைய ஆட்சியில. இன்னைக்கு தங்கமா இருக்குமா ஆட்சி? எல்லாம் கடத்தல் ஆட்சியா இருக்கு. தங்கத்தை எப்படா கிடைக்குன்னு பார்த்துனுக்குறான். அல்லேலூயா. எல்லாம் சுருட்டுறானுங்க. அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு ஆட்சி. அல்லேலூயா. அவ பாருங்க, அப்போ நேபுகாத்நேச்சார் அந்த அளவுக்கு ஒரு தங்கமயமான ஒரு ஆட்சியை செய்தான். அதுக்கப்புறமாக மேதிய பிரச்சனை வரும் பொழுது அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியல அவங்களால. அதுக்கப்புறம் ஒரு தரம் குறைந்ததான தங்கத்தை விட தரம் குறைந்த வெள்ளியை தான் கொண்டு வந்துச்சு அவங்களால. வெள்ளிமயமான ஒரு ஆட்சி. அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் வந்துச்சு கிரேக்கா. அங்க என்ன செஞ்சாங்க? அதை விட ரொம்ப கம்மியானது. ஆமே, அதை விட ரொம்ப கம்மியானது. ஆனா உறுதி அதிகமா இருந்துச்சு கிரேக்க ஆட்சி. அப்போ அது வந்து வெங்கலத்தை குறிக்குது. இப்ப இரும்பு வருது அடுத்தது. இரும்பு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கக்கூடியது. தங்கத்தை வச்சு அடிக்க முடியுமா? ஆனா தங்கத்தை இரும்பு வச்சு அடிக்க முடியும். பாத்தீங்களா? அப்போ எல்லா ஆட்சியும் வெங்கலத்தையும் சேர்தான், வெள்ளியையும் சேர்தான், தங்கத்தையும் சேர்தான். இந்த இரும்பு வந்து அடின்னு அடிச்சிச்சு. அல்லேலூயா. ஆமே, அடிச்சு அப்படிப்பட்டதான ஒரு உரமான ஒரு ஆட்சியா இருந்தவங்க தான் ரோமர்கள். அல்லேலூயா. ஆமே. ஆனா அவங்களுடைய அரசியல் ஆட்சியானது, அவங்களுடைய சாம்ராஜ்யமானது முடியும் பொழுது அதற்கப்புறம் வேற ஒரு காலம் வரல. வேற ஒரு சாம்ராஜ்யம் கிடையாது. அதனாலதான் பாதத்தோட முடிஞ்சிச்சு. அப்ப அங்க என்ன ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சபை காலமானது ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆமே, புரியல சரி. பிரஜாதி சபை காலம் பாதத்தில் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 470 அதாவது 476 வருஷங்கள் அந்த சாம்ராஜ்யம் நடந்து வருது. முடிவுல தான் இயேசு கிறிஸ்து வரார். அதெல்லாம் தானியேல் 70 வாரத்துல அதெல்லாம் நமக்கு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏமே, அங்க பாருங்க, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அதாவது 4:7 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்ப பாதரட்சியை கழற்றி போடுகிற காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மனிதன் பாதரட்சியை அங்க கழட்டி போடும் போதுதான் அங்க என்ன தெரியுங்க? பாதம் தெரியுது. ஷூ போட்டுக்கிறோம்னா பாதம் தெரியுமா? தெரியாது. இப்ப இந்த இந்த அந்த பேரில்லாத வஞ்சகத்தின் எஜமானுடைய காலை கழட்டி போட்டு வெறுமையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பணியும் கிடையாது அங்க. அல்லேலூயா. அவனுக்கு பெரிய ஆளா அவங்க காமிக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல. ஏமே, இது வரைக்கும் அவனை பெரிய ஆளாக காமிக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய முக்கியமானவனா காமிக்கப்பட்டுச்சு. முக்கியமானவனாக சொல்லப்பட்டுச்சு. அவன் என்னைக்கு பாதரட்சியை கழட்டி போட்டானோ அவனுடைய பாதத்துல என்ன இருக்குது, அதுக்கு என்ன தெரியுது அங்க தெரியப்பட்டுச்சு. அல்லேலூயா. புரியல சரியே? அல்லேலூயா. அவன் பாதரட்சி கழட்டி போட்ட உடனே அங்க போவாஸ் அந்த உத்தியோகத்தை எடுத்துக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையாகிய அந்த பாதரட்சியை கழட்டி போட்டார். அல்லேலூயா. கழட்டி போட்டு இங்க சிலுவையில மறிக்கிறதான மாமிசம் மனிதனாகிய பாதரட்சி அவர் போட்டுட்டு வந்தார் நமக்காக. அல்லேலூயா. புரியுதா சரியே? அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக மறிக்கிற மகிமையின் பாதரட்சியை, மகிமையை அங்க உதறி தள்ளிட்டு தான் அதை கழட்டி போட்டுட்டு தான் இங்க வந்து என்ன செஞ்சாருங்க? அவரு மாமிச மனிதனாக அப்படிங்கிற ஒரு பாதரட்சி அவர் போட்டுட்டு வந்தார். அதுதான் இங்க அடையாளப்படுத்தும் இந்த காரியம். ஏமே, புரியல சரியே? அதுதான் இங்க அடையாளப்படுத்தும் இந்த காரியம். அப்போ தேவன் தன்னுடைய மகிமையை கழட்டி போட்டார். எல்லா மகிமையும் பரலோக ராஜ்யத்துல இருந்து அவ்வளோத்தையும் கழட்டி போட்டுட்டு தான் அவர் என்ன செஞ்சாருங்க? இங்க அவருடைய பாதரட்சியை போட்டுட்டார். சோ இங்க போட்டு வரும் பொழுது அதான் யோவான் அங்க சொல்றான் பாருங்க. அந்த விஷயத்தை சொல்லும்போது கூட ஒரு அருமையான காரியத்தை அங்க சொல்லுவான். இப்ப நீங்க இப்ப பாதங்கள் வரும் பொழுது அந்த அங்க அதாவது ரோமன் கத்தோலிக்கர், ரோமர்கள் ஆட்சி செய்தாங்க இல்லைங்களா பாத காலத்துல. அதாவது பாதத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா பாதத்துக்கு வரும் பொழுது அவங்க அரசியல் கட்சி அவங்க அதுக்கப்புறம் நடத்த முடியல. அரசியல் வல்லமை அவங்கள்ட்ட போயிடுச்சு. சரிங்களா? இப்போ கால் வரைக்கும் தான் அவங்க அரசியல் வல்லமை செஞ்சிச்சு இரும்பு. பாதம் வரும் பொழுது அங்க வந்து அவங்க வேற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆன்மீக வல்லமை, மத வல்லமை. அல்லேலூயா. புரியுதுங்களா சரியே? இப்போ அவங்க அரசியல் வல்லமை செய்யற வரைக்கும் அந்த அரசியல் வல்லமை முழுமையா இருந்துச்சு, இரும்பு மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆனா எப்ப அவங்க வந்து மத வல்லமைங்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாங்களோ அங்க நீங்க அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க முழுமையா இல்ல. அல்லேலூயா. பாதத்துல வந்து வரும் பொழுது அங்க என்ன செய்யலைங்க? முழுமையாக அவங்க இரும்பாக பாதம் கிடையாது. அங்க பாதி களிமண்ணா இருக்குது, பாதி
இரும்பாது. அது எது அது அடையாளப்படுத்துன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரோமர்கள் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அவங்களுடைய ஆட்சி காலம் மாறும் பொழுது ரோமர்கள் அப்படியே பிசாசு என்னன்னாக்கா அவங்கள வந்து அரசியல் வல்லமையில இருந்து ஆன்மீக வல்லமைக்கு அங்க மத வல்லமைக்கு மாற்றும் பொழுது அந்த அதாவது ஐரோப்பாவை ஆள ஆரம்பித்த ரோம கத்தோலிக்க சபையாக மிருகத்தனமாக புறஜாதி ரோம பேரரசின் உயிர்த்தெழுதலிலே, அதாவது இங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அங்க அரசியலாக மறுத்து போனுச்சு. புரியுங்களா? அரசியல் வல்லமையாக அந்த 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 பாத காலில் வந்து மறுத்து போன அந்த ஆட்சியானது இங்க திரும்ப மத வல்லமையாக எழும்புது, உயிர் தெலும்புது. சரிங்களா? அல்லேலூயா. மத வல்லமையாக உயிர் தெலும்பி அங்க உயிர் தெலும்புது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உயிர் தெலுந்து இரும்பு துண்டுகளாக, இரும்பு மொத்தமா கிடையாது பாதத்துல, இரும்பு அங்கங்க துண்டுகளா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இடையில என்ன இருந்துச்சு? களிமண் இருந்துச்சு. அப்ப அந்த இரும்பு ரோமன் கத்தோலிக்கத்தை குறிக்குது, களிமண் மணவாட்டி அடையாளப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆழ்கிறது பார்க்கும்போது அந்த இரும்பு ரோமன் கத்தோலிக்கத்தையும் அந்த களிமண் மணவாட்டி அடையாளப்படுத்துது. அல்லேலூயா. பாருங்க, அங்க பாதங்கள் உள்ள களிமண் நேபுகாத்து நேசாரின் புறஜாதி சிலையை பாற்றிய அந்த கனவில் 7 சபை காலங்களின் போது மணவாட்டியை பிரதிநிதிப்படுத்துகிறது. பேதுரு அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள மாட்டார். பாருங்க, அந்த நேரத்தில் அங்க சொல்றாரு, அங்க பாதங்கள் கழுவுறது காரியத்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவுற, நம்ம அந்த வசனம் படிச்சுக்கிட்டோம், அதான் வரும் இதுல அந்த 13 வரும்பொழுது பாதங்கள் வந்து வருது. அங்க என்ன வந்து கேட்டீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாதங்களும் கழுவ போறாரு. கழுவப்படும் போது அங்க பாத்தீங்கன்னாக்கா பேதுரு வந்து சொல்றான், ஆண்டவரே என்னுடைய பாதம் நீ கழுவக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு வாக்கு சொல்றாரு, ஆண்டவர் நீ இப்ப இதை புரிஞ்சுக்க மாட்ட, பிற்பாடு உனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன எதுக்காக அதை அழகுபடுத்துறேன் கேட்டீங்கன்னாக்கா, புறஜாதி மணவாட்டியை தேவன் ரசிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் அங்க சொல்றாரு. அல்லேலூயா. ஏமே புரியுதுலாங்க? அப்ப அதனாலதான் நேபுகாத் நேசார் பார்த்த அந்த சிலையில அந்த களிமண் ஈரமா இருந்துச்சு. ஈரமா இருந்தனாலதான் அங்க கொயவனின் களிமண் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வயல் நிலத்துல இருக்க களிமண் காஞ்சி பார்க்கும்போது எப்படி வெடிச்சு வெடிச்சு காஞ்சி போயிடும். ஆனா கொயவன் வந்து இப்போ களிமண் எப்படி வச்சுக்கிறான்? ஈரமா வச்சுக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த கொயவனின் களிமண்ணும் இரும்பும் கலந்ததுதான் அந்த பாதம். சரிங்களா? அப்போ பாதம் கழுவுறாரு. பாதம் கழுவுதல் அங்க நடக்கும்போது அங்க சொல்ற, ஆண்டவரே என் பாதத்தை கழுவு கூடாதுன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீ இப்ப அதை புரிஞ்சுக்க மாட்டேன், பிற்பாடு அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. அல்லேலூயா. அப்ப எதுக்கு எதை சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா, மணவாட்டி அதாவது புறஜாதியில ஒரு பெரிய கூட்டமானது ரசிக்கப்பட போறாங்கிறத பிற்பாடுதான் புரிஞ்சுக்கிட்டதாக பேதுரு சொல்றான். எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது, நீங்க கொரிநேலி வீட்டுல போய் ஜாமன் போகும்போது கூட அப்படிதான், அவன் ரசிக்கப்படுறதுக்காக போல, அவங்க ஆண்டர் சொன்னதுக்காக தான் போனான். புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ போன. அதுக்கு முன்னாடியே துப்பட்டில காமிச்சிட்டார். ஆமே, அந்த அவன் பசியில இருக்கும் போது அவன் ஆண்டர் ஜபிக்கிறான், மேல இருந்து துப்பட்டையில நிறைய ஆகாரம் அவனுக்கு வருது, எல்லா கறியும் வருது, நாய்கறி, நரிக்கறி, பண்டிக்கறி, எல்லா கறியும் வருது. எல்லாத்தையும் அவன் புரிஞ்சு அடிச்சு சாப்பிட சொல்றாரு. அல்லேலூயா. அவன் பார்த்தனா அருவருக்கிறான், ஐயோ இதை நான் சின்ன பிள்ளை இருந்து பார்த்தது கூட கிடையாது ஆண்டவரேன்னு சொல்றான். இதை எடுத்து புசிங்கிற. அப்ப அது எதுக்கு அடையாளப்படுத்துறாரு? புறஜாதியில ஒரு கூட்டத்தை தெரிஞ்சுக்கணும், புறஜாதி மக்கள் ரசிக்கப்பட போறாங்க. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக தான் அந்த காரியமானது வருது. ஏன்னா புறஜாதியுடைய ஆகாரம் என்னதுங்க? எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? சைனா ஜப்பான்லாம் போயிட்டாக்கா நாய் தான் அங்க ஸ்பெஷல். அல்லேலூயா. அவங்க மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நாய் தலையை வெட்டி ஆண் வச்சிருப்பான். புரியுதுங்களா? தவக்கலையா ஒரு பூச்சி வர மாட்டான், ஒரு தேலை விட மாட்டான், ஒரு நட்டுவாக்கலை விட மாட்டான், ஒரு புறான விட மாட்டான், எல்லாத்தையும் சாப்பிடுவான். அப்போ இதெல்லாம் எதுக்கு அடையாளப்படுத்துதுனாக்கா, புறஜாதி மக்களுடைய குணங்களை அடையாளப்படுத்துறது அது. அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க அந்த காரியத்தை சொல்றாரு. இந்த இங்க சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா, அங்க நீ இந்த விஷயத்த நீ என்ன செய்ய மாட்ட, நீ இப்ப தெரிஞ்சுக்க மாட்ட, பிற்பாடு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அந்த பாதமானது அங்க எப்படி இருந்துச்சு? ஈரமா இருந்துச்சு அந்த பாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அடுத்தது பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க பாதரட்சியை கழட்டி போகிற காரியம் வருது. இப்ப தேவனும் அதே போலதான் சகல சகோதரியே தன்னுடைய மகிமையை கழட்டி போட்டுதான் இவர் சிலுவையில அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கிட்டார். அல்லேலூயா. சிலுவை பாடலை ஏற்றுக்கிறதான அந்த பாதரட்சி அவர் போட்டுக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏமே சொல்ல புரியுங்களா சகல சகோதரியே? அப்போ அந்த 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 பாதரட்சியை அது காமிக்குது. பாதரட்சியில அவ்வளவு விஷயம் இருக்குது. மோசை கிட்ட போகும்போது, மோசை தேவன்கிட்ட போகும்போது அங்க உன் பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்ற. இங்கே வேற எங்கேயா சொல்லிருக்கிறாரா? ஏமே? ஏன்னா அங்க
மோசே முதலாக தான் தான் எகிப்தை ரட்சகர்னு தெரிஞ்சுக்கிட்டான். சரிங்களா? அங்க தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அவன் மீட்கிறதுக்கு எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு முயற்சி பண்றான். முயற்சி பண்ணும்போது அங்க தோல்வி அடைஞ்சு போகிறான். அல்லேலூயா. ஆமென். இங்க தோல்வி அடைந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா அவன் ஒரு விஷயத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டான். என்ன விஷயம்? இனிமே எகிப்துல இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்க முடியாது. புரியுதுங்களா? இனிமே மீட்க முடியாதுன்னு ஒரு கட்டாயத்துக்கு தான் வந்துட்டான். அதனாலதான் 40 வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு. அல்லேலூயா. எகிப்துல அவன் கட்டுக்கிட்ட எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 80 வயசு தாத்தாவாயிடுச்சான். 80 வயசு தாத்தா தேவங்கிட்ட ஆண்டர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவன் போறான். போகும்போது ஃபர்ஸ்ட் சொல்ற, நீ பாதரட்சி கழட்டி போட்டு சொல்ற. அல்லேலூயா. ஏன்னா அவன் வேற ஒரு பாதரட்சி அங்க போட்டுக்கணும். அல்லேலூயா. ஏமே சொல்லுங்க சரியே, இவன் அந்த பாதரட்சி கழட்டி போடணும். வேற ஒரு பாதரட்சி அவனுக்கு வச்சுக்கிறார் தேவன். அல்லேலூயா. அதுக்குதான் அங்க பாதரட்சி கழட்டி போட சொல்றாரு தேவன். வேற எங்கேயுமே பாதரட்சி கழட்டி போட. என்ன இன்னைக்கு செப்பல் போட்டுட்டு ஷூ போட்டு பண்ண மாட்டாங்களா? இல்ல, நீங்க வெளிநாட்டுல பாருங்க, ஷூ போட்டு தான் கர்த்தரை ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் இங்க அது பிரச்சனை கிடையாது. இங்க இப்ப கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருக்கு ஷூவோ அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. எங்க இருந்தாலும் அவர் அபிஷேகத்துல விட்டுற தேவனாக்குற, எங்க இருந்தாலும் அவர் இறங்குற தேவனாக்குற. ஆனா இங்க பாதரட்சியை காமிக்கும் போது இது பரிசுத்த பூமின்னு சொன்னாருங்களா, இந்த பரிசுத்த பூமியில போய் அவன் காலை வச்சு அவன்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை அங்க கொடுக்கிறார் தேவன். ஆமென். அதை மீட்கக்கூடியதான வல்லமையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேற ஒரு பாதரட்சியை போட்டு இருந்தாக்கா அந்த பாதரட்சி கழட்டி போட ஆகணும். சகோதரியே, அவன் பழைய ஷூவை கழட்டி போட்டாகணும். அவன் பழைய ஷூவை கழட்டி போடாம இவன் புது ஷூவை போட்டுக்க முடியாது. வேற காரியத்தை அவங்க எடுத்துக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த மனிதனுடைய பாதரட்சி அவன் கழட்டி போடுறான். அப்பதான் அவன் தெரியுது, ஆஹா இவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பாதரட்சி கழட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் பாதத்துல பார்க்கும்போது ஒண்ணும் இல்லை, வெறுமையா ஆயிடுச்சு அவன் பாதம். அல்லேலூயா. இப்ப வெறுமையாச்சு என்ன அர்த்தம்? பாதரட்சியை போட்டுட்டு தான் பாதரட்சி ஆயத்தம் என்கிற பாதரட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரியுங்களா? இப்ப ஆயத்தமாக எந்த ஒரு விஷயத்துல அவனுக்கு ஆயத்தமா இல்ல அந்த மனிதன். அல்லேலூயா. அவன் மீட்கிறதுல ஆயத்தமா இல்ல அந்த மனிதன். அல்லேலூயா. அவங்க பேரை கொண்டு வரதுல ஆயத்தமா இல்ல அந்த மனிதன். நாமத்தை உச்சரிக்கிறதுல ஆயத்தமா இல்ல அந்த மனிதன். புரியுதா சகோதரியே? கர்த்தருடைய நாமத்தை மீறி கொண்டு வந்து அது மகிமைப்படுத்த மனிதன் ஆயத்தமா இல்ல. அதுதான் அங்க அந்த காரியம் அங்க அடையாளப்படுத்து. அந்த செப்பலை கழட்டி போற விஷயம். ஆமென். அந்த பாதரட்சி கழட்டி போற விஷயம். அப்ப அங்க போவாஸ் அங்க பாத்தீங்கன்னா அந்த பாதரட்சியை போட்டுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க சகோதரியே, நம்ம அடுத்து பார்க்கும்போது கூட அதுல அந்த தொடர்ந்து வருது பாதரட்சியை பார்க்கும்போது கூட. அப்ப அந்த கால்களும் எதை குறிக்குது சகோதரியே? 7 சபை காலங்கள் அது நமக்கு அடையாளப்படுது. கால்கள், பாதங்கள். புரியுதுங்களா? 7 சபை காலங்கள் அது என்ன செய்யுதுங்க? அடையாளப்படுத்துது பாதங்கள். ஆமென். இப்ப நீங்க இது பார்க்கும்போது இங்க யோவான் சாணகர் ஒரு விஷயத்தை சொல்றான். இயேசு கிறிஸ்துவின் பாதரட்சியை கூட நான் அவிழ்க்கிறதுக்கு அந்த பாத்திரவான் அல்ல. அது ஒருத்தர் வாசியை பார்ப்போம். அதாவது மார்க் 1:7. அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் பெண் கொடுக்கிறார். அவருடைய பாதரட்சிகளுக்கு வாரி முடிந்த அவிழ்க்கிறதுக்கும் நான் பார்க்கிறேன். பாருங்க இங்க சொல்றான் பாருங்க. அதாவது என்னிலும் வல்லவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு? எனக்கு பின்னாடி வராரு. அவருடைய பாதரட்சியின் வார கூட லேச கூட நான் என்ன செய்யறது கிடையாதுங்க, அவுக்கிறதுக்கு நான் பாத்திரவானுங்கன்னு சொன்னேன். அப்போ அது என்ன காரியத்தை குறிக்கிறது சகோதரியே? நீங்க நல்லா பாப்போம்னாக்கா அந்த ஷூவை கழட்டினாதான் அவருடைய பாதத்தை பார்க்க முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? அவர் யாருங்கிறத பார்க்க முடியும். புரியுங்களா உங்களுக்கு? அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்க்க முடியும். அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப அந்த ஷூவை கூட நான் அழுக்கிறதுக்கு பாத்திரமான இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒத்துக்கிட்டான். இதை பிற்பாடு என்ன செஞ்சாருன்னாக்கா வில்லியம் பெர்னாம் அதை செய்ய முடியாத தேவன் வைத்தார். அல்லேலூயா. புரியுங்களா சகோதரியே? அல்லேலூயா. நீ பாருங்க, இயேசுவின் காலணிகளை அதாவது குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் தகுதியற்றவன் என்று அவன் கூறினான். இது பாதத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது. அதாவது பாதத்தால் பிரதிநிதிப்படுத்துகிறது. 7 சபை காலங்களின் மறைவான பரம ரகசியங்களை இது குறிக்குது. அல்லேலூயா. 7 சபை காலங்களாகவும் மறைவாக சொல்லப்பட்டதான அந்த பரம ரகசியத்தை அந்த அந்த 7 சபை காலங்கள் சொல்லப்பட்டதான 7 முத்திரைகளை சொல்லப்பட்டதான 7 எக்காலங்களை சொல்லப்பட்டதான 7 கலசங்களை சொல்லப்பட்டதான ஒவ்வொரு ரகசியத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது. இப்ப இததான் யோவான் சார் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னாக்கா அவருடைய பாதத்தை குளிர்ந்து அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவன் அல்ல, நான் தகுதியற்றவன் அதுக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டான். அல்லேலூயா. அப்படின்னு அந்த விஷயத்தை ஏன்னாக்கா அந்த காலம் அது கிடையாது. அல்லேலூயா.
யோவான் வந்தப்ப அந்த பாதரட்சியை கலற்றி பார்த்து அதுக்கு என்ன இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய தன்மை அங்க கிடையாது. அது பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த வல்லமை என்னன்னு பார்க்க முடியாது. அந்த ரகசியத்தை பார்க்க முடியாது. அது காலம் இல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்ப அதுதான் இங்க சொன்னா. அப்ப இங்க தீர்க்கதரிசி என்ன செஞ்சாருன்னாக்கா, அது என்ன செஞ்சாருங்க, அதை அந்த ஷூலேஸை கழட்டினாரு. அந்த அந்த செப்பலை போடுற அளவுக்கு அதான காரியத்தை அங்க தீர்க்கதரிசி கொடுத்தாரு தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதுதான் இங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த அந்த திரும்ப அழிப்பேன்னு சொல்லி அந்த பெந்தேகோஸ்துக்கு அந்த காலம் வந்துச்சு. சரிங்களா? பெந்தேகோஸ்துக்கு காலம் வரும்போது கூட அவங்களும் அதே போலதான் ஷூலேஸை கூட அவங்களால கழட்ட முடியல. அப்ப ஷூலேஸ் கழட்டாதானே அங்க இருக்க எந்த வல்லமை பார்க்க முடியும். பெந்தேகோஸ்து காலம் புரிதல் சரி, அங்க ஷூலேஸை கழட்டி பாதரட்சியை கழட்டி பார்த்தாதான் தெரியும் தேவனுடைய வல்லமை என்னன்னு தெரியும், அவருடைய ரட்சிப்பு என்னன்னு தெரியும், அவருடைய நாமம் என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் அங்கதான் இருந்துச்சு சகோதர சரி. ஏன்னா 7 சபை காலங்கள் அவருடைய பாதத்தை தான் இங்க அடையாளப்படுத்துது. அல்லேலூயா. பாதத்தை அடையாளப்படுத்துது. ஆமே. இப்ப இதை பார்க்க இவங்க எப்படி பாக்குறாங்க தெரியுமா? 7 சபை காலங்கள்ல இருந்ததான அந்த அதாவது இந்த திரும்ப அழிப்பேன்னு சொல்லி இந்த பெந்தேகோஸ்து காலத்துல உள்ளவங்க எப்படி பாக்குறாங்கன்னாக்கா, ஷூலேஸ் இருக்கிற ஓட்டல தான் பாக்குறாங்க அவங்க. அல்லேலூயா. புரியுங்களா சார்? சரி. இப்ப ஓட்டையை பார்த்துட்டு தான் லபலபான்னு கத்தின்னு இருக்காங்களா? ஆமே. புரியுங்களா? ஷூலேஸ் வழியா தான் பாக்குறான். அந்த பாதரட்சி ஓட்டையா தான் பாக்குறான். முழுசா பார்க்க முடியல காலை. முழுசா பார்க்க முடியல காலை. அந்த ஓட்டையை பார்த்துதான் நீங்க என்ன செஞ்சாரா லபலபான்னு கத்திட்டு இருந்து ஒரே இடத்துல. ஆனா இங்க வில்லியம் பரம் அதுக்கப்புறம் தான் வில்லியம் பரம் எழுப்புறாரு தேவன். ஏன்னா அது பெந்தேகோஸ்து காலமானது 1906 வந்துருச்சு. அசுசா விதியில ஊற்றப்பட்டதான அந்த பரிசுத்தாவியினாலே அங்கேயே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் லவோதிக்கா சபைக்கு அவர் துவக்கமே எங்க கொடுக்குறாருங்க, தீர்க்கதரிசிக்கு பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, அந்த பெந்தேகோஸ்து காலத்துல தான் அது ஆரம்பிக்குது. எதுங்க? லவோதிக்கா சபை காலம். அல்லேலூயா. அப்ப முடிவு வந்துருப்பா? இப்ப கிடையாது. இன்னைய வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு லவோதிக்கா சபை காலம். ஆனா மணவாட்டி இப்ப வெளியில வந்துட்டான். ஆமே. மணவாட்டி எங்க வந்திருக்கிறப்ப மணவாட்டி இங்க வெளியில கூப்பிட்டாரு. அந்த லவோதிக்கா சபையின் காலத்துலதான் அது இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வெளியில திட்டாங்க அந்த சபை காலம். அப்ப இயேசு கிறிஸ்து வெளியில இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து வெளியில இருக்கும்போது கிறிஸ்துவோட மணவாட்டி எங்க இருக்கணும்? வெளியில தான் இருக்கணும். அதனாலதான் மணவாட்டியை தட்டி தட்டி கூப்பிட்டு வர்றேன். ஆமே. இதோ வாசல் இருந்து தட்டுறேன்னு சொல்லி ஒவ்வொரு மணவாட்டியா கூப்பிட்டு வந்து வெளில வந்துட்டான். அல்லேலூயா. ஆமே. இப்ப இந்த ஷூலேஸ் ஓட்ட வழியாக பார்த்தது எப்படி இருக்குனாக்கா, முழுசாக உன் பாதரட்சி கழட்டி பார்த்து நமக்கு எவ்வளவு வளம். அல்லேலூயா. புரியுதா சரியே? இப்ப அப்போ பாருங்க, தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்ப ஒரு ஷூல ஒரு காலம் தான் ஓடணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஷூல எத்தனை காலம் ஓட முடியும்? ஒரு காலம் தான் ஓட முடியும். இன்னைக்கு வேற ஒருத்தவங்க ஷூ இன்னைக்கு மாட்டி நிறைய பேர் அழைச்சின்னு இருக்கிறாங்க. இப்ப செப்பல் ஷூக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா அளவு தான் நமக்கு பொருந்தும். நீங்க அளவு ஒவ்வொரு காலுக்கும் ஒரு கால வித்தியாசம் இருக்கும். ஒரு கால் அகலமா இருக்கும், ஒரு கால் நீளமா இருக்கும். சரிங்களா? அப்போ செப்பல் கடைக்கு நம்ம ஷூ கடைக்கு போய் ஷாப்புக்கு போய் என்ன செய்யறோம், நம்ம போட்டு பார்த்து நடந்து பார்த்து இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்குறோம். இப்ப ஷூ அந்த 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 ஊழியத்தை குறிக்குது சகோதரியே. புரியுங்களா உங்களுக்கு? அந்த ஷூ எதை குறிக்குதுங்க? ஒரு சபையை குறிக்குது. அந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு ஷூவை தான் போட்டுக்க முடியும். ஒரு சபை தான் ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. 2-3 ஷூவை போட்டுக்க முடியாது. ஒரு காலுக்கு ஒரு ஷூ தான். அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு வேற ஒருத்தவங்க ஷூ இன்னைக்கு மாட்டி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி செய்யாதீங்க சகோதரி. அல்லேலூயா. அப்படி செய்யாதீங்க யாருமே. ஆமே. உங்களுக்கு என்ன காரியத்தை தேவன் வைத்திருந்தாரோ, நமக்கு என்ன காரியத்தை தேவன் வைத்திருந்தாரோ நம்ம அதில் தான் நிற்கணும். அல்லேலூயா. நம்ம அதை தான் போட்டுக்கணும். நமக்கு என்ன பாதரட்சியை தேவன் வச்சுக்கிறாரோ நம்ம அதை தான் போட்டுக்கணும். ஆமே. வேற ஒருத்தங்க பாதரட்சியை போட்டு போக முடியாது. அல்லேலூயா. ஏமே. வேதத்துக்கு பாதரட்சியை நம்ம போட்டு போக முடியாது. வேற பாதரட்சி நமக்கு பொருந்தாது. அப்ப இன்னைக்கு நடக்கிற ஊழியமே இன்னைக்கு அப்படிதான். வேற ஒரு ஊழியத்தை எடுத்துக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. வேற ஒரு பாதரட்சியை போட்டுக்கிறது அப்படின்னாக்கா ஒரு ஷூல 2-3 காலம் ஓடுறதுக்கு பாக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரர் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமே. அப்ப பாருங்க சகோதரியே, இப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது. பாதரட்சியை குறித்து அவ்வளவு விஷயம் இருக்குது. இப்ப பாதரட்சியை குறித்து எப்படின்னாக்கா, சிங்காசனத்தை குறித்து எவ்வளவு இருக்கும். சிங்காசனத்தை குறித்து இருக்கணும் அவ்வளவு விஷயத்தை சிங்காசனத்தை பேசுறேன். அல்லேலூயா. ஏமே. சிங்காசனத்தை பத்தி பாருங்க, பிசாசு சிங்காசனம் சொல்றாரு. அப்ப பிதாவின் சிங்காசனம் சொல்றாரு, நியாய தீர்ப்பு சிங்காசனம் சொல்றாரு. குமாரன் பிதாவின் சிங்காசனத்தை விட்டு எழுந்து வந்து என்ன செய்யறாரா, அவருடைய பிதாவின் சிங்காசனத்தை உட்கார்ந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு அவர் பிதாவின் சிங்காசனத்தை உட்கார்ந்து சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப சிங்காசனத்தை எதை குறிக்கிறது சகோதரியே? அவர் பிசாசுக்கு சிங்காசனம் இருக்குதா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடம் சொல்றாருங்களா? அப்ப சிங்காசனம் அவனுக்கு இருக்குது. அவன் சிங்காசனம்
கிடையாது. அப்ப எதை குறிக்குது? ஏதோ ஒரு காரியத்தை சிங்காசனம் குறிக்குது. அப்ப பாதாட்சியும் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம குறிக்குது. அல்லேலூயா, புரியுங்களா? அப்ப தேவன் தன்னுடைய மகிமையை அங்க உதைத்து தள்ளினார், கழட்டி போட்டார். கழட்டி போட்டு தான் இங்கே மாமிசமாய் வந்தார். அல்லேலூயா. யெகோவா தேவன், மகிமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாருங்க? கழட்டி போட்டார், இங்க மாமிசத்துல வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மாமிசத்துல வந்து அவர் தன்னுடைய பணியை முடித்து அவர் உயிர் தெளிந்து போகும்போது வானோர் பூதலத்தோர் பூமியின் இருக்கிற அவ்வளோ வல்லமையையும் அந்த நாமத்துக்கு தேவன் வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த அவ்வளோ பெரிய வல்லமையின் நாமத்தின் பாதரட்சியை தான் இன்னைக்கு ஸ்தாபனமானது கழட்ட முடியாம, பார்க்க முடியாம என்ன செய்யுதுங்க? ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ஓட்ட வழியா பார்த்துன்னு லபலபான்னு கத்தின்னு இருக்குது. அல்லேலூயா. ஏமே லபலபான்னு பார்த்துன்னு இருக்குது. அதை பாத்தீங்கன்னாக்கா இங்க ஊழியமானது முழுசா வரும்போது இங்க அந்த ஷூவை முழுசாக இங்க என்ன சொல்றாரு? கழட்டி அவருடைய பாதத்தை முழுசா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. 7 சபை காலங்களும் அவருடைய வல்லமையை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் சகோதர சகோதரியே. அல்லேலூயா. அவருடைய மகிமை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். ஆமென். சோ அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க போவாஸ் அந்த ரூத்தை வந்து திருமணம் செய்யறதான காரியம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திருமணம் செய்யறான். திருமணம் செய்து அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு காரியத்தை அங்க சொல்லப்படுது. அது நம்ம வாசிப்போம் 4ல. அதாவது 11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் இல்ல 10 11 படிங்க. அதுவும் அல்லாமல் மருத்துவருடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவருடைய பேர் அற்று போகாமல் மருத்துவருடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இந்திய ஜனம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியாக கர்த்தர் இஸ்ரவேல் எப்போது இருங்க நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 10 பேரை என்ன செய்யறான்? அந்த போவாஸ் நிறுத்துறான். அல்லேலூயா. இந்த 10 பேரை மனவாட்டி, புறஜாதி மனவாட்டியை மீட்டுக் கொள்றதுக்காக சாட்சியா வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப இததான் நம்ம நீங்க இந்த 10 சீசர்கள். ஏன்னா பேதுரு வந்து என்ன செஞ்சவங்க? ஃபர்ஸ்ட் அறிஞ்சு கொள்ளவே இல்லை. புறஜாதியில ஒரு மனவாட்டி வருவா, புறஜாதி கூட்டத்தை ரசிக்கப்படும். அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவனால முடியவே இல்லை. ஆனா பிற்பாடுதான் அதை அறிந்து கொள்றான்னு சொல்லப்பட்டது. சரிங்களா? ஆனா இந்த 10 பேரு சரியா ஆண்டவர் என்ன சொன்னாரோ, புரியுதோ இல்லையோ, அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லேலூயா. ஆனா பேதுருட்ட ஒரு வார்த்தை சொன்னவன என்ன செஞ்சான்? ஆண்டவரே, நான் மறிக்கிறதானாலும் மறிப்பன தவிர என்ன செய்ய மாட்டேன். ஆனா முன்னாடி போய் மறை வச்சான். அல்லேலூயா. ஆனா 10 பேர் வாய் மட்டும் கம்முனால இல்லையா? புரியுங்களா சகோதரன்? சரியே. அப்போ சாட்சியா இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு சாட்சி பெருசா ஊரா சொல்றதுல பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. சாட்சியா வாழ்றதுதான் இங்க விஷயம். வாயால சாட்சி சொல்றதுல விஷயம் கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து புறஜாதி மனவாட்டை தெரிந்து கொள்றதுக்கு அந்த 10 சீசர்கள் சாட்சியா இருந்தாங்க. அந்த 10 சீசர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வரைக்கும் வாயை திறக்கல. அல்லேலூயா. அமைதியா இருந்தாங்க. சீசர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டு அவங்க ஊரா போறாங்க. அல்லேலூயா. ஊரா போய் புறஜாதிகள் அவங்க இவங்க எல்லாரையும் மனவாட்டி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. சகோதரியே, அதற்கு நீங்கள் சாட்சி, நீங்க சொல்றான். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக பார்ப்போம். என்ன இந்த நேரம் இருக்குது. அடுத்தபடியாக பார்ப்போம். 11 படிங்க. ஒளிமுக வாசல் இல்ல 11. அந்த சாட்சின்னு சொன்ன மூப்பர் எல்லாரும் சகல ஜனங்கள் இருக்காங்க. மூப்பர் நோக்கிறாங்க. அவங்க நோக்கி, வாழ்ந்திருக்க செய்வாராங்க. பாருங்க. அப்போ இங்க நீங்க அந்த விஷயத்தை அங்க பார்க்கிறோம். அதாவது இந்த 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 ஜனங்களிடத்துல அவங்க சொல்றாங்க, எல்லாம் ஊரார் முன்னாடி வைத்து இந்த நகோமியும் அவருடைய மருமகளா இருந்ததான அந்த சொத்துக்கு உரிமையா இருந்ததான அந்த ரூத்தையும் நான் என்ன செய்யறேன்? மீட்டுக் கொள்றேன்னு சொல்றான். அவன் நிலத்தையும் மீட்டுக் கொள்றேன். அதற்காக என்ன செய்யறேன்னா, அந்த ரூத்தை நான் திருமணம் செய்து கொள்றேன்னு சொல்லி, அதற்கு நீங்க எல்லாம் சாட்சின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் சாட்சிதான். அல்லேலூயா. நாங்கள் சாட்சிதான். அப்புறம் கர்த்தர் உன் வீட்டை, அதாவது இஸ்ரவேலை கட்டு வைத்ததான 2 பேர் அங்க என்ன செய்யறாங்க? அங்க சொல்றாங்க. அல்லேலூயா. ராக்கேலையும் லேயாலையும், ராக்கேலை போலவும்
பாருங்க, ராகேலை போலவும் லேயாலை போலவும் அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அடுத்தது இந்த 12 பாருங்க, இந்த பெண்ணிடத்திலே ம் கர்த்தர் உனக்கு அருள் செய்ய போகிற சுதந்திர சந்தானத்திலே ஆ உன் வீடு ஆ ஆமார் ஆ யூதாவுக்கு பெற்ற பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆ. கடவுள் பாருங்க, இந்த 3 பேர் அங்க என்ன செய்றாங்க, அங்க குறிப்பிடுறாங்க. அல்லேலூயா. இங்க ராகேல், லேயாள். இப்ப ராகேல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த 2 பேரால தான், ராகேல்னாலும் லேயாள்னாலும் தான் இஸ்ரவேலில் உள்ள வம்சங்கள் அவ்வளவு பிறந்தாங்க. அல்லேலூயா. புரியுங்களா? இஸ்ரவேல 12 கோத்திரங்களும் இவங்க 2 பேரால தான் பிறந்தாங்க. இவங்க 2 பேரும் 2 வேலைக்காரிங்க, இந்த 4 பேரால தான் இந்த வம்சங்கள் பிறந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2 பேர்ல இந்த ராகேல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இப்ப ராகேல் எடுக்கும் போது ராகேலுக்கு முதல் பையனா வந்ததுதான் யோசேப். அல்லேலூயா. ஆமென். இப்போ யோசேப் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அங்க அடையாளப்படுத்துகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பிரதிநிதிப்படுத்துகிறவனாக இந்த யோசேப் இருந்தான். முழுமையாக அவனுடைய ஜீவியத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும், அவன் வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை வந்து அவங்க வந்து காமிச்சு போனான். அல்லேலூயா. முதலாவது பிதாவானவர் அவனை வந்து நேசிச்சார். ஆனா அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. அது நிமித்தமாக ஒரு பெரிய குழியில தூக்கி போட்டாங்க. அதற்கப்புறமாக அவனை கொண்டு என்ன செஞ்சாங்கனாக்கா, அங்க இருக்கிற புறஜாதி மக்களை வந்து வித்தாங்க. அல்லேலூயா. வித்து அவன் என்ன செஞ்சானாக்கா, நேரா எகிப்துக்கு அவன் விற்கப்பட்டான். எகிப்துல போய் ஒரு வேலைக்காரன் ஒரு 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 மந்திரி வீட்டுல, பார்வோனுக்கு ராஜாவுடைய மந்திரியா இருக்கிறத ஒரு போத்திபாருங்கிற வீட்டுல என்ன செய்யறானுன்னாக்கா, அவன் வந்து அடிமையா வேலை செய்யறான். அல்லேலூயா. அங்க வேலை செய்யும் பொழுது அங்க ஒரு இக்கட்டு சூழ்நிலை வந்து அவன் ஜெயிலுக்கு தள்ளப்படுறான். அல்லேலூயா. அங்க ஜெயில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஜெயில 2 பேரும் அங்க என்ன செய்யறாங்க, 2 பேரும் வராங்க. ஒருத்தங்க வந்து சமையல்காரன், ஒருத்தன் வந்து பான பாத்திரக்காரன், திராட்சை ரசம் கொடுக்கிறவன். அல்லேலூயா. 2 பேரும் தலைவர்கள். ஒருத்தன் வந்து சமயக்காரனுக்கு தலைவன், எல்லா சமயக்காரனுக்கும் அவன் தலைவன். எகிப்து ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற எல்லா சமயக்காரனுக்கும் அவன் தான் தலைவன். சரிங்களா? இன்னொருத்தர் யாருங்க, பான பாத்திரம், அதாவது திராட்சை ரசம் பறிக்கிறதுல இருந்து, அதை புளியறதுல இருந்து, ரசமாக்குறதுல இருந்து, அதை கொடுக்கிற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவன் தான் தலைவன். 2 பேருக்கு என்ன செய்யறான், வந்துடுறான். அல்லேலூயா. ஏமே இப்ப இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னாக்கா, கடைசி ராப்போச்சனத்துல அவர் பாத்தீங்கன்னாக்கா அப்பத்தை பிட்டார், திராட்சை ரசத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கொடுத்தார் எல்லாத்துக்கும். அது பாத்தீங்கன்னாக்கா, அதுல ஒருத்தன் 2 கல்லனுக்கு அடையாளமாக அங்க 2 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது 2 கல்லன், ஒருத்தன் வலது பக்கத்துல ஒரு கல்லனும் இடது பக்கத்துல ஒரு கல்லன் இருந்தான். அதுல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை வந்து மறுதளிச்சான், ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்துவை கிண்டல் பண்ணான் அந்த சூழ்நிலை கூட. ஆனா ஒருத்தன் வந்து அவர் என்ன செஞ்சாரு கேட்டாக்கா, நம்ம அதுக்கு பாத்திரவானா இருக்கிறோம், நம்ம படுற பாடுக்கும் நம்ம சிலுவையில தொங்குறதுக்கும் நம்ம வந்து உண்மையாகவே பாத்திரவான் தான். ஆனா இவருக்கு இதுக்கு இன்னும் எந்த தகுதியுமே இல்லாது, சிலுவை மரணத்துக்கு எந்த ஒரு காரியமும் அவர்கிட்ட கிடையாது, எந்த ஒரு சின்ன ஒரு காரியமும் அவர்கிட்ட. ஆனா அவர் இருந்து பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல அன்பா இருந்து அவரை தேவனாக விசுவாசித்த அந்த நேரத்துல. அல்லேலூயா. ஆமே. விசுவாசம் சொன்னா, ஆண்டவரே என்ன நினைத்தரணும்னு சொன்னான். ஆமே. அப்போ பாருங்க, ஒருத்தாங்க கைவிடப்படுறான், ஒருத்தாங்க ஏற்றுக்கொள்ளப்படுறான். இங்க அந்த சமையல்காரன் அப்பம் கொடுக்கிறவன் என்ன செஞ்சாங்க, கைவிடப்பட்டான். திராட்சை ரசம் கொடுக்கிறவன், இப்ப அப்ப வந்து எதுக்கு உதாரணமா இருக்குது, இயேசு கிறிஸ்து அப்பத்தை போல பிக்கப்பட்டார், மரணத்துக்கு உதாரணமா இருந்துச்சு. சரிங்களா? அப்பத்தை பிக்கப்பட்டார். ஆனா ரசம் ரத்தத்துக்கு அடையாளமா இருந்துச்சு. இப்ப அப்பத்தை நீங்க பிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னவா இருக்கும், அங்க ஜீவன் இருக்காதாங்க. ஆனா ரத்தம் சிந்தப்படும் பொழுது சரீரத்துல அங்க ஜீவன் இல்லாம அங்க மறிக்கப்பட்டாரு. ஆனா ரத்தத்துல ஜீவன் உள்ளது சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ரத்தத்துல ஜீவன் உள்ளது, அதாவது மாமிசத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குது. இந்த ரத்தம் வந்து மரித்தாலும் பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சரிய ரத்தம் மரித்தாலும் அங்க என்ன செஞ்சு, ஆபேல் ரத்தம் மரித்து பேசுச்சான். அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்க காயின் சொல்லும் பொழுது, காயின் சகோதரனுடைய ஆபேல் என்ன செஞ்சான்னு கேக்குறான். நான் எனக்கு என்ன தெரியும், நானும் காவலாளியான்னு கேட்டான். அவன் நானும் அவனுக்கு காவலாளியா, நானும் வேலைக்காரனா, அவனுக்கு என்ன செய்தாய், நீ கொலை செய்த அவனுடைய ரத்தம் வந்து என்ன கூப்பிடுதுன்னு கேக்குறான். அல்லேலூயா. அப்போ ரத்தம் வந்து நம்ம என்ன செய்வோம், தேவனை நோக்கி கூப்பிடுது, ரத்தம் வந்து மறிக்கல. அல்லேலூயா. பாருங்க, அப்போ திராட்சை ரசம் ரத்தத்துக்கு அடையாளமா இருந்துச்சு பாத்தீங்களா, அவன் மறிக்கல, அவன் வந்து நேரா என்ன செஞ்சான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆனா இங்க அதே போலதான் பார்வோனுக்கு பானபாத்திரம் ஊத்தி அந்த திராட்சை ரசம் ஊத்துறவனாக என்ன செஞ்சான், அவன் திருப்பி அந்த இடத்துல பணியில நிறுத்தப்பட்டான். அல்லேலூயா. ஆனா இவனும் அவன் மறிக்கப்பட்டு மரத்துல தூக்கப்பட்டு காகங்களும் பறவைகளும் வந்து அவனுடைய சரீரத்தை கொத்தி திணிச்சு. அல்லேலூயா. ஏமே
அப்போ அப்பம் போல என்ன செஞ்சு அவன் சரியா பிக்கப்படுச்சு ஒரு நேரத்துல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதே போலதான் இந்த யோசேப் தன்னை முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்திட்டு போனான். ஆனா அடுத்ததாக இன்னொருத்த பிறந்தான், பெஞ்சமின். சரிங்களா? பெஞ்சமின் பிறந்தான். பெஞ்சமின் என்னதுக்கு அடையாளமா இருக்காங்கன்னாக்கா, பெஞ்சமின் பிறந்த உடனேதான் அந்த ராக்கேல் இறந்து போனான். புரியுதுங்களா? அப்போ அது எது அடையாளப்படுத்துனா, பெஞ்சமின் மணவாட்டிக்கு முன்னாடையாளமா இருக்கிறான். மணவாட்டி வந்த உடனே அங்க என்ன வருங்க, அந்த புறஜா அந்த அந்த அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அடிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. புரியுதுங்களா? மணவாட்டி வந்து மீட்படைஞ்ச உடனே, மணவாட்டியுடைய ரட்சிப்பு முடிஞ்ச உடனே அங்க யூதர்கள் வந்து ஆறாவது முத்திரை கீழாக அவங்க நொறுக்கப்படுறதையும் அழிக்கப்படுறதையும் உதாரணப்படுறது தான் அங்க ராகேல் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. புரியுதுங்களா சரியே? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துகிறான், யாரு? யோசேப். இரண்டாவது பெஞ்சமின் மணவாட்டி அடையாளப்படுத்துறான். மணவாட்டி பிறந்த, அதாவது பெஞ்சமின் பிறந்த உடனே இங்க ராகேல் மரித்து போகிறான். அந்த மரணம் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் மரிக்கப்படுறது காட்டுது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்புக்கு அப்புறம் அங்க என்ன செய்யப்படுறாங்க, 7 சபை காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இயேசு கிறிஸ்து அங்க வந்து இஸ்ரேலுக்கு போறாரு. இஸ்ரவேல்ல 3 ஆண்டுகள் அங்க நடக்கும் பொழுது அவங்க ரத்த சாட்சியா மரிக்க போறது அங்க கிடைக்குது. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது லேயாளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா, லேயாளுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 பசங்க அங்க இருக்காங்க லேயாளுக்கு. அல்லேலூயா. ஆனா அதுல முக்கியமானவன் யூதா. அல்லேலூயா. யூதாவோட வம்சத்தின் வழியாக தான் அங்க வந்து இயேசு கிறிஸ்து வரார். அங்க வந்து தாவீது ராஜா வரான். அங்க வந்து இந்த சந்ததி வருது. அல்லேலூயா. புரியுங்களா சரியே? யூதாவுடைய வம்சத்தின் வழியாக தான். இப்படிப்பட்ட உண்மையா இருந்ததான அந்த உண்மையா காக்கக்கூடிய அந்த வம்சத்தை இந்த யூதா என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னாக்கா, மறந்து போனான். தன்னுடைய ரத்தத்தை காப்பாற்றக்கூடிய அந்த விஷயத்துல மறந்து போனான், கோட்டை விட்டுட்டு போனான். அல்லேலூயா. யூதாவுக்கு 3 பசங்க. சரிங்களா? மூத்த மகனுக்கு அந்த கானானிய தேசத்துல அவன் என்ன கேட்டீங்கன்னாக்கா, தாமார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மடங்குறான். சரிங்களா? இப்ப அந்த பையன், அந்த மூத்த மகன் வந்து அந்த வேத சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த மூத்த மகன் ரொம்ப கொடுமையானவனா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் வந்து வார்த்தைக்கு ஒரு விரோதமான ஒரு காரியமா இருக்குது அவன் இடத்துல. ஏமே, அதனால தேவன் அவன் மேல கோவப்பட்டு அவன் அடிக்கிறான். அல்லேலூயா. சரின்னு சொல்லி 2வது மகனுக்கு அவன் கொடுக்குறான் அந்த பெண்ணை. கொடுக்கும்போது அவன் என்னன்னாக்கா, தன்னுடைய சகோதரனுக்கு வந்து வாரிசை உண்டாக்க முடியுமானா, நான் இவளுக்கு கொடுக்குற பிள்ளை வந்து என்ன ஆகுது, சகோதரனுடைய வாரிசால போகுதுன்னு சொல்லி அந்த வாரிசை கொடுக்காதபடிக்கு அவங்க ஒரு அசிங்கத்தை அவன் செய்யறான். அல்லேலூயா. செய்தி நிமித்தமாக அந்த 2வது மகனையும் தேவன் அடிக்கிறான். அல்லேலூயா. அப்ப 3வது மகனை கொடுக்கணும் அவனுக்கு. அப்ப அவன் சொல்றான், யூதா பயந்து போய் என்ன சொல்றான் கேட்டீங்கன்னாக்கா, கடைசி சேலாவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீ போய் உங்க அம்மா வீட்டுல போய் இரு, என் மகன் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஆனா இவன் வந்துட்டான். வந்த உடனே இந்த யூதாவுடைய மனைவி இறந்துட்டான். ஏமே, அதுக்கப்புறமா என்ன செய்யணும் கேட்டாக்கா, தாமாரை தன்னுடைய 3வது மகனாகிய அந்த சேலாவுக்கு கொடுக்காம அவன் விட்டுடான். ஏமே, நல்லா புரிஞ்சுங்களா சகோதரியே? யூதாவுடைய வம்சம் ரொம்ப முக்கியமான வம்சம். ஏன்னா தாவீது ராஜா அங்கதான் வரான். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் அந்த வம்சத்துல வந்தவங்க தான். தாவீது ராஜா, சாலமோன் ராஜா பத்தி இன்னும் உலகம் பேசிட்டு இருக்கு. தாவீது ராஜா இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய ராஜாக்கள் இந்த வம்சத்துல வரப்போறாங்க. அல்லேலூயா. அதே வம்சத்துல தான் உண்மையான ராஜரேக வித்தாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். புரியுதுங்களா? இப்போ இந்த வெளிப்பாட்டு தான் இந்த தாமார் அறிந்திருந்தான். அல்லேலூயா. ஏமே, சொல்லப்பீங்களா சகோதரியே? இந்த வெளிப்பாட்டு தான் இந்த தாமார் அறிந்திருந்து என்ன செய்யறாக்கா, எனக்கு தன்னுடைய மகனை கொடுக்காம இருந்த அந்த தகப்பன் இடத்துலயே அவன் என்ன செய்யறானா, வேசியை போல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அவனோடு கூட அவனை சேரிக்கிறான். அல்லேலூயா. ஆமே. இப்போ இந்த விஷயம் ஒரு அசிங்கமான ஒரு காரியம் தான். வேதத்தின்படி நீங்க அசிங்கமான ஒரு காரியம் தான். தன்னுடைய கணவன் மறந்து போன கணவனுடைய தகப்பனுடைய அவன் என்ன செய்யறான், அவன் வந்து என்ன செய்கிறான். அல்லேலூயா. ஏமே, அவன் எதுக்காகனா அவனுடைய இனத்தை, அவனுடைய வரிசையை, அவனுடைய வாரிசை காப்பாற்ற வேண்டும் ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக. அல்லேலூயா. ஏமே, இது போலதான் ஒரு அசிங்கமான ஒரு காரியமானது இந்த போவாசுக்கு ஒரு ரூத்துக்கு நடந்துச்சு. அல்லேலூயா. புரியுங்களா சரியே? இந்த போவாசு வயல் இடத்துல போய் படுத்திருந்த பொழுது அவனுடைய பாதத்துல போய் படுத்துக்கிட்டான். புரியுதுங்களா? இந்த விஷயம் செய்தான். அப்போ இப்படி ஒரு அசிங்கமும் அவனோட பேர்ல இருந்துச்சு. அததான் இந்த ஊரார் சொல்றாங்க, அறிக்கைப்படுறாங்க, உன்னுடைய வீட்டை இந்த இஸ்ரவேலை கட்ட வைத்ததான அந்த 2 பேரை போல என்ன செய்வாங்க, லேயாளை போலவும் அந்த ராகேலை போலவும் என்ன செய்வாங்க, இந்த ரூத் இருப்பா. அது மாத்திரம் கிடையாது, இந்த பெண்ணிடத்திலே பாருங்க, 12 சொல்ல, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் சந்தானத்தினாலே உன் வீடு பாருங்க, பேரேசு வந்து யாருடைய தகமை தெரியுமா?
இந்த போவாசுடைய தகப்பன் தான். அல்லேலூயா. போவாசுக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவன் தான் இந்த பேரேஸ். யூதா இதெல்லாம் அந்த நீங்க வீட்டுல போய் நீங்க படிங்க இந்த 4ஆம் அதிகாரத்தை. பேரேஸ் இருந்து அது ஆரம்பிக்குது. நீங்க அதை விட நீங்க பார்க்கலாம் பாருங்க. இப்ப 8 நினைக்கிறேன், 18. பேரேசுடைய சந்ததி வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், ராமை பெற்றான், அபினதாபை பெற்றான், நகசோனை பெற்றான், சல்மோனை பெற்றான். பாத்தீங்களா? இந்த வரிசையில தான் அவங்க வராங்க. அல்லேலூயா. புரியுதா சகோதரியே? அப்போ இந்த ஸ்திரீனால உனக்கு கொடுக்க போகிற அந்த சந்தானமானது தாமார் யூதாவுக்கு பெற்ற, அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வராங்க முன்னாடி. இப்ப இந்த தாமார் நல்லா அவருக்கு ஒரு வெளிப்பாடு தேவன், அது அருள் வெளிப்பாடு. ஏன்னா யூதாவுடைய வம்சம் அழிய போகுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவ அறிந்து என்ன செஞ்சான்னா, அவளிடத்துல அவன் போய் என்ன சயனித்து அவனுக்கு 2 பிள்ளைகளை பெற்றா. அதுல பேரேஸ் ஒருத்தர், இன்னொரு ஒருத்தர். அல்லேலூயா. ஏமேன். அவ பாருங்க, அந்த அவங்க அவங்க வேசியை போல வேஷமிட்டு போய் இருந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா 3 மாசம் வரைக்கும் அவளுக்கு தெரியல. எப்ப தெரிஞ்சு? 3 மாசத்துக்கு அப்புறம் தான் உன்னுடைய மருமகள் தாமார் வேசித்தனம் பண்ணியிருக்கான்னு அவனுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இது எதை ஞாபகப்படுத்து தெரியுமா சகோதரியே? இது மரியாதை நமக்கு ஞாபகப்படுத்துது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னாக்கா மரியாளும் பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தாவினாலே நிழலிடப்பட்டு அவன் என்ன செஞ்சாங்கன்னாக்கா நேரா அவங்க எங்க போயிட்டாங்க? அங்க சகரியா எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. புரியுதுங்களா? சகரியா எலிசபெத் வீட்டுக்கு போய் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அங்க தெரியுது இவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி. புரியுதுங்களா? அப்ப அது ஒரு அசிங்கமான ஒரு காரியம் மாதிரி தான் அங்க இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் தான் ஊராருக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப அவளுக்கு நம்ம கர்ப்பமாயிடுவோம், நமக்கு ஊரார் தெரிஞ்சிடும் அப்படின்னு எந்த ஒரு கள்ளத்தனமும் அவள்கிட்ட கிடையாது. மரியாதை இடத்துல நேரா அவன் என்ன செஞ்சானா அவளோட உறவுக்காரியாகிய அந்த எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டான். 3 மாசம் வரைக்கும் அங்க தங்கி இருக்கிறான். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவளுக்கே கர்ப்பமா இருக்கணும் நம்ம அப்படின்னு தெரியுது. சரிங்களா? இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா தேவனே இந்த விஷயத்தை செய்யறாரு. ஏன்னா அங்க யோசேப்பு இயேசு கிறிஸ்து தகப்பன் இல்லைன்னு பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. புரியுதா சகோதரியே? யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு அவங்களுக்கு தகப்பன் இல்லை அப்படின்னு பகிரமா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த விஷயத்தை செய்யறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் நமக்கு அது ஞாபகப்படுது. இந்த தாமார் செய்த விஷயமும் அவன் 3 மாசம் வரைக்கும் வெளிப்படாம இருந்து 3ஆவது மாசம் தான் தெரியுது நம்ம கர்ப்பமா இருக்கிறோம். யாரான்னு கேட்டீங்கன்னாக்கா தன்னுடைய மாமனாரானே. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்கா கடைசியா ஒண்ணு உலகத்தை சொல்றாம இருங்க. அவன் வந்து சாகப்படவன், சாகடிக்க போனவங்க நீதியின்படியாக அவளை கல்லெறிந்து சாகணும். அப்போ அவன் சொல்றான், என்னிலும் அவள் நீதி உள்ளவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த வம்சத்தை அழியக்கூடாது காப்பாத்துன என்னிலும் அவன் என்ன செஞ்சவ, இதுக்கப்புறம் அவன் சேரவில்லைன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் அவன் சேரவே இல்லை. அப்போ அங்க ஒரு பாருங்க, அங்க மறைவாக அங்க கிறிஸ்து அந்த வம்சத்துல தான் வரப்போகிறார். அப்ப அந்த வம்சத்தை பிசாசு எப்படியாவது மடங்கடிக்கணும்னு சொல்லி அங்கங்க எவ்வளவோ பிளான் போட்டாலும் கூட அங்க பாத்தீங்கன்னாக்கா தேவன் அங்க ஒரு குறுக்கு வழியை, ஏதோ ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி அங்க கிறிஸ்துவ யூதாவின் சந்தத்தை பறக்க வைக்கிறார். அல்லேலூயா. புரியுங்களா? யூதா மறந்து போனாங்க விஷயத்த. ஏமே யூதா மறந்து போனா நம்ம அங்க ஒரு வாரிசு நமக்கு அங்க அழிய போகுது, நம்முடைய இனமே அங்க அழிய போகுதுங்கிற விஷயத்துல அங்க மறந்து போன அந்த காரியத்தை தான் அங்க தாமார் மூலமாக அங்க அவனுக்கு அந்த விஷயமானது அங்க தெளிவுபட்டுச்சு. அல்லேலூயா. அப்ப தாமார் மூலியமாக தான் இந்த பேரேசுங்கிற பிறக்கிறான். அதுதான் இங்க சொல்றாங்க, பேரேசு பெற்றதன யூதாவுக்கு பெற்ற அந்த பேரேசு வீட்டை போல என்ன செய்ய ஆக கடவுதுன்னு அவர் சொல்றான். அல்லேலூயா. இப்ப அந்த வம்சம் தான் அதுல வருது, பேரேசு வம்சம் தான் அவர் வருது. அல்லேலூயா. அப்போ அங்க இருந்து அதே ஒரு அசிங்கம் தான் இங்க நடந்துச்சு. புரியுதுங்களா? இப்ப இங்க இருந்த இதே ஒரு அசிங்கம் தான் மரியாளத்துல இருந்துச்சு. ஏமே உலகமே சொல்லுச்சு இயேசு கிறிஸ்துவ மரியாதை வேசின்னு சொல்லி. யூதர்கள் எல்லாம் அந்த இருக்கிற எல்லா யூதர்களும் மரியாதை வேசின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு வேணா கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கிறான் யூதர்கள், அந்த ரோமர்கள். ஆனா அன்னைக்கு இருந்து இன்னைக்கும் அவங்க ஏத்துக்கலையே இயேசு கிறிஸ்துவ. ஏமே அது ஒரு காரியம் தான். மேசியான்னு கூட அவர் சொல்லல. சாரி, அவரை என்ன சொல்லுங்க, நபின்னு கூட ஒரு தீர்க்கதரிசின்னு கூட ஏத்துக்கொள்ளல. யாரா? இயேசு கிறிஸ்துவ. யூதர்கள் கூட தீர்க்கதரிசி ஏத்துக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ. சாரி, இஸ்லாமியர்கள் கூட. ஏமே ஆனா யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்னைய வரைக்கும். ஏன்னா அவர் ஒரு வேசின் மகன், வேசித்தனத்தால பிறந்தவன். அது ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆனா பிற்பாடுதான் அந்த காரியமானது அவங்களுக்கு என்ன செய்ய சகோதரிய அது வெளிப்பட போகுது. ஏமே
அப்பதான் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுடைய பாவங்களும் அவங்களுடைய நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் தான் ஒரு தலைச்சன் பிள்ளைக்காக, எப்படி தலைச்சன் பிள்ளைகளுக்காக அழுகிறது போல கூட்டம் கூட்டமா ஒப்பாரி வச்சு அழுவாங்களாம். இன்னைக்கு ஒப்பார வைக்கிறதுலாம் சும்மா, ஏமே 10 நாகத்துக்கு கூப்பிடுறதோ சும்மா. ஆனா அவங்க ஒப்பாரிலாம் பயங்கரமான ஒப்பாரியா இருக்கு. எது? யாருக்காக? இயேசு கிறிஸ்துவாக ஒப்பார வைக்கிற ஒப்பாரி. அதுதான் இங்க சகரியால சொல்றான். ஏமே அவங்க அந்த இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போதுதான் அவங்க யாருங்கிறத அறிந்து கொள்வாங்க. ஆஹா, நான் இவ்வளவு பெரிய பாவியாச்சே, பாவ நிவர்த்தியானது அங்க நடக்க போகுது அவங்களுக்கு. அல்லேலூயா. அதுதான் தானியேல் புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 70 வாரத்துல சொல்றாரு. ஏமே பாவங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கும், அப்ப அந்த பாவங்கள் அவங்களுக்கு நிவர்த்தி செய்யற காலத்துல தான் அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. ஆஹா, இந்த தேவனையே நம்ம தள்ளணும். அல்லேலூயா. அப்ப அவங்க தள்ளினது எதுக்காக? சகோதரியே, அங்க ஒரு புறஜாதி மனவாட்டி இங்க உள்ள வரதுக்காக தான் அவங்க தள்ளி வைத்தாங்க. அல்லேலூயா. இப்ப நகோமி அதனாலதான் பாருங்க, அங்க நகோமி அங்க விட்டுட்டு தான் போனான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு தான் போனான். அதுதான் அங்க தள்ளுறதை குறிக்குது. ஏமே அப்ப இங்க உள்ள வரும் பொழுது அங்க தேவன் பாருங்க, அங்க போவாஸ் நகோமி மீட்க முடியாது. ஏன்னா நகோமுடைய கணவன் போயிட்டான். கணவனுடைய சொத்தெல்லாம் யாருக்கு வந்துருச்சு? இப்ப பிள்ளைகளுக்கு வந்துருச்சு. இப்ப அவங்களுடைய பிள்ளையாக அவங்க மருமகளை தான் மீட்டாகணும். ஏமே மருமக மூலியமா தான் மீட்டாகணும். சொத்தையும் சரிதான், அந்த குடும்பத்தையும் சரிதான், அவனுடைய வாரிசையும் சரிதான். புரியுதுங்களா? இப்ப அதேதான் இங்க செய்யறாரு தேவன். இங்க தேவன் நேரா போய் எங்க மீட்க முடியாது? யூதர்களை மீட்க முடியாது. இங்க புறஜாதி மனவாட்டிக்கு 7 சபை காலங்களாக அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை இன்னைக்கு புறஜாதி விசுவாசிட்டு இருக்குது. அல்லேலூயா. புறஜாதி ஏற்றுக்கிட்டு இருக்குது. இங்க புறஜாதி ஏற்றுக்கிட்ட புறஜாதியை தேவன் மீட்காம, ஏற்று விசுவாசித்து அதுக்காக காத்திருக்கிற மனவாட்டியை தேவன் மீட்காம அங்க யூதர்கள் தேவன் போக முடியாது. ஏமே புரியுதா சகோதரியே? புறஜாதி மனவாட்டியை தேவன் மீட்காம, ரட்சிப்பு கொண்டு போகாம யூதர்களை மீட்க முடியாது. ஏன் தெரியுமா? இங்க 7 சபை காலங்கள் இங்க இடையில வந்துருச்சு அவங்களுக்கு முன்னாடி. புரியுதுங்களா? யூதர்கள் காலங்களுக்கும் நமக்கு இடையில என்ன வந்துருச்சு? 7 சபை காலங்கள் வந்துருச்சு. 7 சபை காலங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு 3 ஆண்டுகள் இருக்குது. தானியேல் 7 வருது. இப்ப இந்த 7 சபை காலங்களாக கர்த்தரால் 7 சபை தூதரால் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் இன்னைக்கு புறஜாதி மனவாட்டி விசுவாசிக்கிறான், இன்னைக்கு நம்புறா, அதுக்காக காத்திருக்கிறா. புரியுதுங்களா? அதுக்காக இலைப்பாறை கொண்டிருக்கிறா இன்னைக்கு மனவாட்டி. 7 சபை காலங்கள் மரித்த மனவாட்டி. புரியுதுங்களா? இப்போ இலைப்பாறை கொண்டிருக்கிறதான இந்த மனவாட்டியை தேவன் மீட்காம அங்க நகோமியை மீட்க முடியாது, யூதர்களை போய் மீட்க முடியாது. சரிங்களா? ஏன்னா 7 சபை காலங்கள்ல தேவன் முடிக்க போறார். அல்லேலூயா. இப்ப அதுதாங்க சகோதரியே, அதுதான் அங்க போவாசுக்கு அங்க அங்க ஒரு அடையாளம் நடந்துச்சு. இந்த காரியமானது அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது உண்மையாக. ஏமே பாருங்க, அங்க நடந்த எல்லா அடையாளங்களோட நிழல் எல்லாமே இன்னைக்கு நிஜமாக நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஏமே நமக்கு அது முடியிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம் சகோதரியே. அல்லேலூயா. பாருங்க, அப்ப ரூத் ஒரு உறுதியான தீர்மானம் செய்தால், அதே போல மனவாட்டி ஒரு உறுதியான தீர்மானம் செய்துதான் எந்த ஸ்தாபனத்துக்கும் தன்னை தலை வணங்காம, எந்த ஸ்தாபன போதர்கள் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்காம இன்னைக்கு அவன் என்ன செய்யறா பத்திகளா சகோதரியே? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து, காலத்தின் செய்தியை விசுவாசித்து மனவாட்டி வார்த்தைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏமே நம்ம மாத்திரம் லவோதிக்கா சபையில வந்தவங்க மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு எபேசு சபையில வந்தவங்க சிமர்னா, பெர்கமு, தேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கான்னு சொல்லி 7 சபை காலங்கள்ல வந்த எல்லாருமே அந்த தூதனுடைய சத்தத்தை கேட்டு விசுவாசத்தை எல்லாருமே மனவாட்டி தான். அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க சில பேர் என்னன்னாக்கா அவங்க மனவாட்டி இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க எல்லாம் மனவாட்டி தான். அவங்க ஸ்தாபனம் ஆகிற வரைக்கும், புரியுதுங்களா? ஸ்தாபனம் ஆகிட்டு அப்படின்னாக்கா அது முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா சரியே? ஸ்தாபனம் ஆகிற வரைக்கும் அந்த தூதனுடைய சத்தத்தை கேட்டு விசுவாசிச்சாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரும் மனவாட்டி. ஸ்தாபனம் ஆனதுக்கு அப்புறமா அங்க தலையாட்டி இருந்தா அப்படிங்களா, அது மனவாட்டி கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது சகோதரியே. இன்னைக்கு அதே போலதான் எந்த ஸ்தாபனத்திலையும் நம்ம போய் தலையாட்டினோம் அப்படின்னாக்கா அங்க மனவாட்டிகள் அடையாளம் அங்க போயிடுச்சு நம்மளை விட்டுட்டு. அல்லேலூயா. அங்க நம்ம வஞ்சிக்கப்படுறோம். அல்லேலூயா. அங்க ஸ்திரீகளால் கரைப்பட்டு போகிறோம். ஸ்திரீகள் எது குறிக்குங்க? சபையை குறிக்குது. இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஒரு நேரத்துல கரைப்பட்டவங்க தான், எல்லா ஸ்தாபனத்துக்கு போனவங்க தான். சரிங்களா? ஆனா வந்ததுக்கு அப்புறமா போனமாதான் இங்க கேள்வி. அல்லேலூயா. நமக்குன்னு தேவன் கொடுத்த மனவாளனை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்ம போய் வேசித்தனம் பண்ண போதுதான் அங்க பிரச்சனை ஏற்படுது. அல்லேலூயா. அப்ப வேசித்தனம் என்ன குறிக்குதுங்க? ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொள்றது, ஸ்தாபன வார்த்தையை விசுவாசிக்கிறது, ஸ்தாபன கொள்கையை ஏற்றுக்கொள்றது. அல்லேலூயா. அதுதான் வேசித்தனம் குறிக்கிறது. அந்த மகா வேசிக்கு பிள்ளைகள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த மகா வேசி ரோமன் கத்தோலிக்கத்தையும் அதனுடைய பிள்ளைகள் அது சிஎஸ்சியையும் டிஎல்சியையும் ஏஜியையும் அசம்பளி எல்லாத்தையும் அதை குறிக்குது. வண்டிகாசு வரைக்கும் அந்த பிள்ளைகளை குறிக்குது. அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யறானுங்கனாக்கா அந்த வேசித்தனத்துக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு மனவாட்டியை தேவன் கிருபையாய் காத்து என்ன செஞ்சாருன்னாக்கா அவர் வார்த்தைக்கு கொண்டு வந்து
வார்த்தையின் மனவாட்டியாக நீங்க வணைகிறார். அல்லேலூயா. வார்த்தையின் மனவாட்டியாக நீங்க வணைந்து கொண்டிருக்கிறார் தேவன். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டு தன்னை ஒவ்வொரு காரியத்திலும் வார்த்தையாகவே பொறுத்துக்கிட்டு இருக்கிற மனவாட்டி. அல்லேலூயா. அப்போ ரூத் தீர்மானம் செய்தது போல நம்ம உறுதியான தீர்மானம் செய்து அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற சேவை செய்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு இளைப்பாறுதல் தேவன் நமக்கு என்ன செய்யறாருங்க, கொண்டு வந்திருக்கிறாரு. பலனை நம்ம என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் மனவாட்டிக்கிற அந்த சிங்காசனத்துல போய் நம்ம உட்கார போறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பலனா இருக்கு. சரி. அல்லேலூயா. ஏமே மனவாட்டியாக அன்னைக்கு போவாஸ் ரூத்தை பக்கத்துல உட்கார வச்சு அன்னைக்கு அந்த காரியத்தை செய்தான். அல்லேலூயா. ஏமே அதுதான் நீங்க நடக்க போகுது. சரி. பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஜெபம் செய்வோம். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, நான் பாடுவேன் உமக்காக. என் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, ஆமென், ஆமென். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே பலனானவரே, எங்களுக்காக சகலத்தையும் கொடுத்தவரே, நாங்களும் துதிக்கிறோம்.
நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ எல்லா கணத்தை செலுத்துகிறோம் பிதாவே. ஓ thank you Lord, ஓ thank you Lord, ஓ thank you Lord. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை பிதாவே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஓ ஹalleluya, ஹalleluya. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஓ என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி அன்றைக்கு யோவான் சொன்னது போல பாதரட்சியின் வாரை கூட அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்களோ இன்னைக்கு அந்த பாதரட்சியை கண்டி பாதத்தில் இருக்கிற அவ்வளோத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் தேவனே, ஓ எங்கள்
எங்கள் ராஜனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட தகப்பனே, இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ வாங்கி புசி என்று நீர் சொன்னீரே, இதோ நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா உள்ளோம். இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா உள்ளோம். அந்த ஆசீர்வாதம் அனைத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் முதலாவது வருகையில நீர் கர்த்தாவே மனிதர்களோடு நடந்து கொண்டிருக்கும் போது உம்மை அறிமுகப்படுத்தினார் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது இரண்டாவது வருகையில ஓ எங்க வில்லியம் பிரன்காம் ஆண்டவரே அந்த வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தினார் ஆண்டவரே. அந்த வல்லமையுள்ள வார்த்தை, ரகசியமான வார்த்தை வெளிப்படுகிற போது நடந்தார் அல்லவா, அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழியத்திலே கர்த்தாவே அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காமித்திருக்கிறார் ஆண்டவரே. ஓ எங்கள் தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விரும்பியாக்குகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி வைக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாக, அது பலன் தரும்படியாக ஆண்டவர் ரூத் எப்படி பலனை பெற்றுக்கொண்டாலோ அதே பலனை பெறுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு பலனை பெற்றுக்கொண்டு ஓபத்தை அவர் பெற்றெடுத்தார் ஆண்டவரே. ஓபேத்து மூலமாக அன்னைக்கு கர்த்தாவே ஓ அன்னைக்கு ஈசாய் வந்தான், ஈசாய் மூலமாக தாவீது வந்தான், தாவீதின் குமாரனாக நீ வந்து கர்த்தாவே. ஓ எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்திலே உம்மை பெற்றெடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். விசுவாசத்திலே நாங்கள் உம்மை பெற்றெடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு பிரசவ வேதனை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு பிரசவ வேதனை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு பிரசவ வேதனை உண்டாகட்டும். நாங்கள் வெள்ளமையை பெற்றுக்கொள்ள பிரசவ வேதனை உண்டாகட்டும். பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள பிரசவ வேதனை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு வேதனை உண்டாகட்டும். ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளதான உண்டாகட்டும் ஆண்டவரே. வல்லமையை ஆண்டவரே வெளியே கொண்டு வரதான வேதனை உண்டாகட்டும். ஓ எங்கள் தேவனே, எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்துல கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே எங்கள் தேவனே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து இந்த ராபோஜன ஆராதனை கூட ஆண்டவரே எப்படி கரத்துல வைக்கிறோம், அதை கர்த்தாவே ஆசீர்வதியும். எங்கள் தேவனே ஆண்டவரே ராபோஜன ஆராதனை கூட கர்த்தாவே ஆசீர்வதியும். எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு அப்பத்தை பெற்று தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த ராபோஜன ஆராதனைக்கு அந்த கம்யூனிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். அது நிமித்தமாக எங்களை ஆசீர்வதியும். இதோ எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து சொல்லுவோம்.